உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 48ஆம் நாளுக்குள் நாம் இன்று நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம விடுதலை பயணத்திலேருந்து 2 அதிகாரம் வாசிக்க போகிறோம். நேற்று மக்கள் எல்லாம் சொதப்பிட்டதை நம்ம பார்த்தோம், அந்த பொற்கன்றுக்குட்டிகளை அவங்க வணங்கி. இன்றைக்கி மோசே, நீங்கள் எங்களோட வரணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்வார், நீங்கள் போங்க அப்படின்னு. மோசே வந்து நீங்கள் வராமல் நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி அழகாக பரிந்துரை ஜெபம் செய்கிறது இன்றைக்கி நம்ம 33ஆம் அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது, ஆண்டவர் இயேசுவினுடைய முன்னடையாளத்தை இங்கே நம்ம பார்க்கலாம். சரி, 34ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்க போகிறோம்? ஆண்டவர் அவருடைய சாயலையும் அவருடைய இயல்பையும் அவருடைய நேச்சர், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத அழகாக அவர் வெளிப்படுத்துவார். 34ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமானது. எல்லா இறைவாக்கினர்களும் இந்த வெளிப்பாடை தான் பிடிச்சிக்குவாங்க. மொத்த ஓல்டு டெஸ்டமெண்ட்டும் பழைய ஏற்பாடும் இஸ்ரேல் மக்களும் இந்த ஆண்டவருடைய வெளிப்பாடை தான் பிடிச்சிக்குவாங்க. அதனால் அதை கவனித்து கொண்டு வாசிப்போம். ஆண்டவர் அவரை வெளிப்படுத்தி உடன்படிக்கையை திரும்பவும் புதுப்பித்து திரும்பவும் சட்டங்களை ஒரு சுருக்கமாக இங்கே கொடுப்பார். திரும்ப மோசே 2ஆம் முறை 40 நாள் உபவாசம் இருந்து அந்த 10 கட்டளைகளின் பலகைகளை பெற்றுக்கொண்டு வரதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். கூடவே 2வது வாசகமாக லேவியரில் ஒரு அதிகாரம் மட்டும் தான் வாசிப்போம். 24ஆம் அதிகாரம் ரொம்ப சின்னது தான். அதில் இந்த விளக்குகளை பேணுகிறது, இன்னும் அடிஷ்னலான அந்த திருவுறைவிடத்தை எப்படி பேணி காக்கணும், அதில் என்னென்னாலும் பண்ணுன்றதை பற்றி விளக்குகள், அப்பங்கள், ஆண்டவர் முன்னாடி இதை பற்றிலாம் வாசிப்போம். கூடவே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, ஆண்டவருடைய பெயரை வீணாக பயன்படுத்தாதே நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணமாக அதை தவறாக ஆண்டவருடைய பெயரை வீணாக பழி துரைச்சிருவாங்க, இழிவுபடுத்திடுவாங்க. அவர்களுக்கான தண்டனையை இன்றைக்கி நம்ம வாசிப்போம், என்ன நடக்கும் அப்படின்றதையும். கூடவே 3வது வாசகமாக நம்ம திருப்பாடல் தொடர்ந்து வாசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அதில் தொடர்ந்து 80வது திருப்பாடல் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். 80வது அதிகாரம் ஆண்டவரிடம் எப்படி மோசே பரிந்து பேசுகிறாரோ அதுக்கு இணையான ஒரு திருப்பாடலாக இருக்கும். இஸ்ரேலை திரும்பவும் முந்தைய நிலைக்கு திருப்பி கொண்டு வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கெஞ்சக்கூடிய ஒரு அழகான ஜெபம். இன்றைக்கி மோசே இவனுடைய பரிந்துரைக்கு ஒத்து போகிற மாதிரி அதுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய திருப்பாடல் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி 2 கேள்வி தான். ஆண்டவர் எருசலேமுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யூதர்களை ஆண்களை வருஷத்தில் 3 முறை எருசலேமுக்கு வர சொல்லுவார். எருசலேம் தான் அவங்க போகக்கூடிய அந்த கானான் தேசத்தினுடைய கேபிட்டல். பின்னாடி தாவீது அரசர் அதை தலைநகரமாக மாற்றுவார். அந்த தலைநகரத்துக்கு எருசலேமுக்கு சாலமன் கட்டின கோயிலுக்கு இதெல்லாம் பின்னாடி நம்ம வாசிப்போம். அந்த கோயிலுக்கு ஆண்டவர் 3 முறை வர சொல்வார் விழா எடுத்து. அது என்ன 3 விழாக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணுவார் ஆண்டவர் 34ஆம் அதிகாரத்தில். சரி, 2வது கேள்வி, லேவியர் 24 ஒரு முக்கியமான நிகழ்வை நம்ம பார்ப்போம்னு சொன்னோம் இல்லையா? அந்த நிகழ்வு, ஆண்டவருடைய பெயரை பழித்துரைக்கிற நிகழ்வு, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரோட வாழ்விலையும் அப்போஸ்தலர் பணியிலையும் 2 நிகழ்வுகளை நமக்கு ஞாபகப்படுத்தும். அது என்ன நிகழ்வுகள்னு சொல்லி கவனித்து கொண்டே இன்றைய தினத்திற்கான விவிலி வாசி பகுதிக்குள்ளே நம்ம போகலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். விடுதலை பயணம் அதிகாரம் 33. ஆண்டவர் மோசேயை நோக்கி, எகிப்து நாட்டிலிருந்து நீ நடத்தி வந்த மக்களுடன் இங்கிருந்து புறப்பட்டுச் செல். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் அவர்கள் வழிமரபினருக்கு தருவதாக நான் வாக்களித்த அந்த நாட்டிற்குச் செல்.
நான் ஒரு தூதரை உனக்கு முன் அனுப்பி கானானியர், எமோரியர், இத்தியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் ஆகியோரை துரத்தி விடுவேன். பாலும் தேனும் பொழியும் நாட்டுக்கு போங்கள். நான் உங்களோடு வரப்போவதில்லை. ஏனெனில் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள். ஆதலால் வழியில் நான் உங்களை அழித்தொழிக்க நேரிடும் என்றார். இத்துயரச் செய்தியை கேட்டபோது மக்கள் அழுது புலம்பினர். யாருமே அணிகலன்கள் அணிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் ஆண்டவர் மோசேயிடம், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், நொடிப்பொழுதில் நான் உங்களிடையே வந்து உங்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உடனடியாக உங்கள் அணிகலன்களை கழற்றிவிடுங்கள். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்பது எனக்கு தெரியும் என இஸ்ரேல் மக்களுக்கு அறிவி என்று கூறியிருந்தார். அவ்வாறே இஸ்ரேல் மக்கள் ஓரேபு மலையை விட்டு புறப்பட்ட பின் தங்கள் அணிகலன்களை அணியவே இல்லை. மோசே பாளையத்துக்கு வெளியே கூடாரத்தை தூக்கிச் செல்வதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம். அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார். ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு வெளியேயுள்ள சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வர். மோசே கூடாரத்துக்கு செல்லும் போதெல்லாம் மக்கள் அனைவரும் அவரவர் கூடார நுழைவாயிலில் எழுந்து நின்று கொண்டு அவர் கூடாரத்தில் நுழையும் வரை அவரை பார்த்து கொண்டே இருப்பர். மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடார நுழைவாயிலில் நின்று கொள்ளும். அப்போது கடவுள் மோசேயிடம் பேசுவார். கூடார நுழைவாயிலில் மேகத்தூண் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பர். அப்போது அவரவர் கூடார நுழைவாயிலில் நின்று கொண்டே மக்கள் அனைவரும் வணங்கி தொழுவர். ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார். பின்னர் மோசே பாளையத்துக்கு திரும்புவார். இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டகலாமல் இருப்பார். மோசே ஆண்டவரிடம், இம்மக்களை நடத்திச் செல் என்று நீரே என்னிடம் கூறியிருந்தும் என்னோடு அனுப்ப போகும் ஆளை பற்றி ஒன்றும் தெரிவிக்கவில்லை. பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றும் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய் என்றும் கூறியுள்ளீர். இப்போதும் உம் பார்வையில் நான் தயை பெற்றிருந்தால் உம் வழிகளை எனக்கு காட்டியருளும். உம்மை இதனால் அறிந்து கொள்வேன். உம் பார்வையிலும் தொடர்ந்து தயை பெறுவேன். மேலும் இந்த இனம் உம் மக்கள் என்பதையும் கருத்தில் கொள்ளும் என்றார். அதற்கு ஆண்டவர், எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று கூற, மோசே அவரிடம், உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போகச் செய்யாதீர். நானும் உம் மக்களும் உம் பார்வையில் தயை பெற்றுள்ளோம் என்பதை எப்படி அறிவோம்? நீர் எங்களோடு வருவதாலும் நானும் உம் மக்களும் மண்ணுலகில் உள்ள அனைத்து மக்களினங்களினின்றும் வேறுபட்டு நிற்பதாலும் அன்றோ என்றார். அதற்கு ஆண்டவர் மோசேயிடம், நீ கூறியபடியே நான் செய்வேன். ஏனெனில் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய். மேலும் பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றார். அப்போது மோசே, உம் ஆட்சியை எனக்கு காட்டும்படி வேண்டுகிறேன் என்று கூற, அவர், என் நிறை அழகை உன் முன் கடந்து போகச் செய்து ஆண்டவர் என்ற பெயரை உன் முன் அறிவிப்பேன். யார் யாருக்கு நான் பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன். யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்றார். மேலும் அவர், என் முகத்தையோ உன்னால் பார்க்க இயலாது. ஏனெனில் என்னை பார்த்த எவரும் உயிரோடு இருக்க முடியாது என்றார். பின்பு ஆண்டவர்,
இதோ எனக்கருகில் ஓர் இடம், இங்கிருக்கும் பாறையின் மேல் நீ நின்று கொள். என் மாட்சி கடந்து செல்கையில் நான் உன்னை பாறை பிளவில் நிறுத்தி வைப்பேன். நான் கடந்து செல்லும் வரை என் கையால் உன்னை மூடி மறைப்பேன். பின்பு நான் என் கையை அகற்றுவேன். நீ என் பின்புறத்தை காண்பாய், என் முகத்தையோ காணமாட்டாய் என்றார். விடுதலை பயணம். அதிகாரம் 34. ஆண்டவர் மோசேயை நோக்கி, முன்னவை போன்ற 2 கற்பலகைகளை வெட்டி எடுத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முன்னைய பலகைகளின் மேல் இருந்த வார்த்தைகளையே நான் இப்பலகைகளின் மேல் எழுதுவேன். முன்னேற்பாடு செய்து கொண்டு காலையிலேயே சீனாய் மலை மேல் ஏறிச் செல். அங்கே மலையுச்சியில் என் முன் வந்து நில். உன்னோடு வேறெவனுமே ஏறி வர வேண்டாம். மலை எங்கிலும் எவனுமே காணப்படலாகாது. அந்த மலைக்கு எதிரே ஆடு மாடுகள் மேயவும் கூடாது என்றார். அவ்வாறே மோசே முன்னவை போன்ற 2 கற்பலகைகளை வெட்டி எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறிச் சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் நடந்து செல்கையில், ஆண்டவர், ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்பவிடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றால், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும் என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும். எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். அப்பொழுது ஆண்டவர் கூறியது, நான் ஓர் உடன்படிக்கை செய்கிறேன். எந்த நாட்டிலும் எந்த மக்களினத்திற்கும் செய்யாத அரும்பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் செய்வேன். உன்னை சூழ்ந்துள்ள மக்களினத்தவர் அனைவரும் ஆண்டவரின் செயல்களை காண்பர். ஏனெனில் நான் உன்னோடு இருந்து திகிலூட்டும் செயல்களை செய்வேன். இன்று நான் உனக்கு கட்டளையிடுவனவற்றை கடைப்பிடி. இதோ நான் உன் முன்னிலையில் நின்று எமோரியரையும் கானானியரையும் இத்தியரையும் பெரிசியரையும் இவ்வியரையும் எபூசியரையும் துரத்தி விடுவேன். நீ சென்று சேரப்போகிற நாட்டில் வாழ்வோருடன் உடன்படிக்கை செய்யாதவாறு எச்சரிக்கையாயிரு. ஏனெனில் அது சிக்க வைக்கும் கண்ணியாக உன்னிடையே இருக்கும். அவர்களின் பலிபீடங்களை இடித்துத் தள்ளுங்கள். அவர்களின் சிலை தூண்களை உடைத்தெறியுங்கள். அசேராவின் கம்பங்களை வெட்டி வீழ்த்துங்கள். நீ வேறொரு தெய்வத்தை வழிபடலாகாது. ஏனெனில் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காதவர் என்பதே ஆண்டவர் பெயர். ஆம், அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். நீ அந்நாட்டில் வாழ்வாரோடு உடன்படிக்கை செய்யாதே. ஏனெனில் அவர்கள் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடந்து தங்கள் தெய்வங்களுக்கு பலியிடுகையில் உன்னை அழைக்க அவர்கள் பலிப்பொருளை நீயும் உண்ண நேரிடலாம். மேலும் உன் புதல்வருக்கு அவர்களிடமிருந்து பெண் கொள்ள நேரிடலாம். அவர்கள் புதல்வியர் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடப்பர். உன் புதல்வரையும் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடக்கச் செய்வர். உனக்கென தெய்வங்களை வார்த்து கொள்ள வேண்டாம். புளிப்பற்ற அப்ப விழாவை கொண்டாட வேண்டும்.
ஆபிபு மாதத்தில் குறிப்பிட்ட காலத்தில் என் கட்டளை கிணங்க 7 நாள்கள் புளிப்பற்ற அப்பத்தையே உண்ண வேண்டும். ஏனெனில் ஆபிபு மாதத்தில் நீ எகிப்திலிருந்து வெளியேறி வந்தாய். கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்தும் என்னுடையன. ஆடு, மாடு, கால்நடைகளின் ஆண் தலையீறு அனைத்தும் எனக்குரியனவே. கழுதையின் தலையீற்றுக்கு ஈடாக ஒரு செம்மறி குட்டியை கொடுத்து அதை மீட்க வேண்டும். அது மீட்கப்படவில்லை எனில் அதன் கழுத்தை முறித்துவிடு. உன் பிள்ளைகளில் ஒவ்வொரு தலைமகனையும் மீட்க வேண்டும். எவருமே என் முன் வெறுங்கையோடு காணப்படலாகாது. 6 நாள்கள் நீ வேலை செய். 7ஆம் நாளில் ஓய்வு கொள். உழும் பருவத்திலும் அறுவடை பருவத்திலும் கூட ஓய்ந்திரு. கோதுமை அறுவடை முதற்பலன் போது வாரங்களின் விழாவையும் ஆண்டின் இறுதியில் சேகரிப்பு விழாவையும் கொண்டாட வேண்டும். உங்களுள் ஒவ்வொரு ஆண்மகனும் ஆண்டில் 3 தடவை தலைவரும் இஸ்ரேலின் கடவுளுமாகிய ஆண்டவர் திருமுன் வரவேண்டும். ஏனெனில் நான் வேற்றினத்தாரை உன் முன்னிருந்து துரத்திவிட்டு உன் எல்லையை விரிவுபடுத்துவேன். நீ ஆண்டில் 3 முறை உன் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நிற்க வரும்போது உன் நாட்டை எவனுமே பிடித்துவிடப் போவதில்லை. எனக்கு செலுத்தும் பலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் படைக்காதே. பாஸ்கா விழா பலியில் எதுவும் காலை வரை எஞ்சியிருக்க கூடாது. உன் நிலத்தின் முதற் பலன்களில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டு செல்வாய். குட்டியை அதன் தாய்ப்பாலில் வேக வைக்காதே. ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ இவ்வார்த்தைகளை எழுதிக்கொள். இவ்வார்த்தைகளின்படி நான் உன்னோடும் இஸ்ரேலோடும் ஓர் உடன்படிக்கை ஏற்படுத்தியுள்ளேன் என்றார். அவர் அங்கே 40 பகலும் 40 இரவும் ஆண்டவருடன் இருந்தார். அப்போது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை, தண்ணீர் பருகவும் இல்லை. உடன்படிக்கையின் வார்த்தைகளான 10 கட்டளைகளை அவர் பலகைகளின் மேல் எழுதினார். மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கிச் செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் 2ஐயும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்தது. ஆனால் மோசே அதை அறியவில்லை. ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேயை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்ததை கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினர். ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார். ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர். மோசேயும் அவர்களிடம் பேசினார். பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார். மோசே அவர்களோடு பேசி முடித்த பின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டார். மோசே ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார். அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளையிடப்பட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார். இஸ்ரேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருக்கும். மோசே ஆண்டவரோடு பேசச் செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக்கொள்வார். லேவியராகமம் அதிகாரம் 24. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: எப்போதும் குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்க தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடம் கொண்டு வர இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிடு. சந்திப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை திரைக்கு வெளியே மாலை முதல் காலை வரை எப்போதும் அது ஆண்டவருக்கு முன் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இது உங்கள் வழிமரபினருக்கு என்றுமுள்ள நியமமாகும். ஆண்டவர் திருமுன் இருக்கும் பசும்பொன் குத்துவிளக்கு தண்டின் மேல் இருக்கிற கிளை விளக்குகளை எப்போதும் எரியவிட வேண்டும்.
20 படி அளவுள்ள மரக்காலில் 10 பங்கு மிருதுவான மாவில் செய்யப்பட்ட 12 அப்பங்களை சுட்டு அவற்றை நீ ஆண்டவர் திருமுன் பசும்பொன் மேசையில் அடுக்குக்கு 6 வீதம் 2 அடுக்காக வைக்க வேண்டும். அவற்றின் மேல் வாசனை பொடி தூவ வேண்டும். அது அப்பத்திற்கு மாற்றான நெருப்பு பலி. இது என்றுமுள்ள உடன்படிக்கை. இதை இஸ்ரவேல் மக்களிடமிருந்து பெற்று ஓய்வு நாள் தோறும் ஆண்டவரின் திருமுன் அடுக்கி வைக்க வேண்டும். அது ஆரோனுக்கும் அவன் மைந்தர்க்கும் உரியது. அதை தூயகத்திலேயே உண்ண வேண்டும், ஏனெனில் அது தூயதின் தூயது. ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் அது அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமையாகும். இஸ்ரவேல் இனத்து பெண்ணுக்கும் எகிப்திய ஆணுக்கும் மகனாக பிறந்த ஒருவன் இஸ்ரவேல் மக்களோடு வந்திருந்தான். அவனுக்கும் இஸ்ரவேல் ஆண் ஒருவனுக்கும் பாளையத்தில் சண்டை ஏற்பட்டது. இஸ்ரவேல் பெண்ணின் மகன் ஆண்டவரின் திருப்பெயரை இகழ்ந்தான். எனவே அவனை மோசேயிடம் கொண்டு வந்தனர். அவன் தாயின் பெயர் செலோமித்து. அவள் தான் குலத்தை சார்ந்த திப்ரியின் மகள். ஆண்டவரின் திருவுளம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும் வரை அவனை காவலில் வைத்தனர். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இகழ்ந்தவனை குடியிருப்பு எல்லைக்கு வெளியே கொண்டு சென்று அவனது பழிப்புரையை கேட்டவர்கள் எல்லோரும் தங்கள் கைகளை அவன் தலையில் வைக்கட்டும். பின்னர் சபை அனைத்தும் அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். எவராவது கடவுளை இகழ்ந்தால் அவர் தம் பாவத்தை சுமப்பார் என்று இஸ்ரவேல் மக்களிடம் சொல். ஆண்டவரின் திருப்பெயரை இகழ்பவர் கொலை செய்யப்படுவார். சபையார் கல்லால் எறிவர். அந்நியரோ நாட்டினரோ யார் எனினும் திருப்பெயரை இகழ்கிறவர் கொல்லப்படுவார். மனிதரை கொல்பவர் கொலை செய்யப்படுவார். விலங்குகளை கொல்பவர் விலங்குக்கு விலங்கு திரும்ப கொடுக்க வேண்டும். தமக்கு அடுத்திருப்பவருக்கு காயம் விளைவித்தால் அவருக்கும் அப்படியே செய்யப்படும். முறிப்புக்கு முறிப்பு, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இதுபோன்றே காயம் விளைவித்தவருக்கும் செய்யப்படும். விலங்கை கொன்றால் பதிலாக கொடுக்க வேண்டும். மனிதரை கொன்றால் கொலை செய்யப்பட வேண்டும். அயலாருக்கும் நாட்டினருக்கும் ஒரே விதமான நியாயம் வழங்க வேண்டும். ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். அப்படியே இறைவனை இகழ்ந்தோனை குடியிருப்பு எல்லைக்கு வெளியே கொண்டு போய் அவனை கல்லால் எறியுமாறு மோசே கட்டளையிட்டார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியபடி அவர்கள் செய்தார்கள். திருப்பாடல் 80. இஸ்ரவேலின் ஆயரே செவிசாயும். யோசேப்பை மந்தையென நடத்திச் செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். எப்ராயிம், பென்யமீன், மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர். கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ணச் செய்தீர். கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருகச் செய்தீர். எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருளாக்கினீர். எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்தார்கள். படைகளின் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். எகிப்து நின்று திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்தீர். வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர். அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தீர். அது ஆழ வேறு ஒன்றி நாட்டை நிரப்பியது. அதன் நிழல் மலைகளையும் அதன் கிளைகள் வலிமை மிகு கேதுரு மரங்களையும் மூடின. அதன் கொடிகள் கடல் வரையும் அதன் தளிர்கள் பேராறு வரையும் பரவின. பின்னர் நீர் ஏன் அதன் மதில்களை தகர்த்து விட்டீர்? அவ்வழி செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றனரே. காட்டு பன்றிகள் அதனை அழிக்கின்றன.
வயல்வெளி உயிரினங்கள் அதனை மேய்கின்றன. படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். அவர்கள் அதற்கு தீமூட்டினார்கள், அதை வெட்டி தள்ளிவிட்டார்கள். உமது முகத்தின் சினமிகு நோக்கினால் அவர்கள் அழிந்து போவார்களாக. உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். படைகளின் கடவுளான ஆண்டவரே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, மோசே உங்களிடம் கேட்டது போல நாங்களும் உங்களுக்கு நோக்கி கேட்குறோம் அப்பா. நீங்கள் எங்களோடு வராவிட்டால் நாங்கள் இந்த நாளுக்குள்ளே நுழைய மாட்டோம். எங்களுடைய அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு பணிகளிலும் உங்களுடைய பிரசனம் எங்களோட வரலன்னா நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் போக மாட்டோம், இங்கேயே தான் இருப்போம். ஆண்டவரே அம்மா, நீங்கள் எங்கள் கைகளை பிடிச்சி வழி நடத்தி கூட்டிகிட்டு போகலன்னா நாங்கள் வர மாட்டோம், நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம்மா. எங்கள் கூட வாங்கம்மா. நீங்கள் எங்கள் கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு வலு ஊட்டுக்கிற இயேசு கிறிஸ்துவின் துணை கொண்டு உங்கள் வழியாக நாங்கள் எல்லாத்தையுமே செய்வோம்மா. உங்களுக்காக எல்லாத்தையும் செய்வோம். உங்களுக்குள்ள உங்களோட நாங்கள் செய்வோம்மா. எங்களை வழி நடத்துங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, நிறைய விஷயங்கள் நடந்துருச்சுல, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஆண்டவர் பாருங்களேன், இத்தனை முறை அவரை நம்ம ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எல்லாரும் அவரை நம்ம தோக்கடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். அவரும் நினச்சி ஆசையாக வந்து ஏமாந்து போயிட்டே இருக்காரு. ஆனாலும் இறக்கம் காட்டிக்கிட்டே இருக்காரு பாருங்களேன். இன்றைய விளக்குறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கேள்விகளுக்கான பதிலை பார்த்துருவோம். முதல் கேள்வி, ஆண்டவர் அந்த 3 விழாக்கள், முக்கியமான விழாக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா 34ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எல்லா ஆண்களும் ஆண்டவருக்கு இந்த விழாக்கள் எடுக்க எருசலேம் வரணும். என்ன விழா? வாரங்களின் விழா 1. 2வது கோதுமை அறுவடை முதற் பலன் விழா. 3வது சேகரிப்பு விழா. ஸோ இது 3 தான் நம்ம ஏற்கனவே இதே விடுதலை பயணத்தில் 23ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குச்சுன்னா நம்ம வாசிச்சிருப்போம். 14லேருந்து 16 வசனங்கள். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த வாரங்களின் விழான்றதுக்கு பதிலாக புளிப்பற்ற அப்ப விழான்னு நம்ம வாசிச்சிருப்போம். 2வது அறுவடை விழான் இருக்குது. இங்கே கோதுமை அறுவடை முதற் பலன் அப்படின்னு வாசிக்கிறோம். அதுதான் நம்ம ஆங்கிலத்தில் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்வோம், ஹார்வெஸ்ட் ஆஃபரிங். அடுத்தது சேகரிப்பு விழா. அதே இங்கேயும் சேகரிப்பு விழான்னு தான் நம்மளும் வாசிக்கிறோம். அது இங்கிலீஷில் இன்கேதரிங் ஃபெஸ்டிவல் அப்படின்றாங்க. ஸோ அறுவடை விழா, சேகரிப்பு விழா ரெண்டுமே ஒன்று தான். இந்த அந்த வாளங்களின் விழாவும் புளிப்பற்ற அப்ப விழாவும் தான் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா இந்த புளிப்பற்ற அப்ப விழாவை தான் அந்த முதல் 7 வாரங்கள் புளிப்பற்ற அப்பங்களை தான் சாப்பிட சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஸோ த ஃபெஸ்டிவல் ஆஃப் வீக்ஸும் ஃபெஸ்டிவல் ஆஃப் அன்லிவன்டு பிரெட்ஸும் ஒன்று தான். அது எப்போ ஆரம்பிக்குது? பாஸ்கா உணவின் அந்த திருவிழா முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து இது ஆரம்பிக்குது. ஸோ ஆக மொத்தம் பார்த்தோன்னாக்க பாஸ்கா உணவும் இந்த புளிப்பற்ற அப்ப விழாவும் கிட்டத்தட்ட ஒன்றாக சேர்ந்து வர்றது தான். இந்த 3 விழாவுக்கு தான் ஆண்டவர் எருசலேமுக்கு வர சொல்கிறார். சரி, இதுதான் இன்றைய அந்த முதல் கேள்விக்கான பதில். 2வது கேள்வி, லேவியர் 24 நம்ம ஒரு முக்கியமான இன்சிடென்ட் பார்த்தோம். என்னது? ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய நாமத்தை வீணாக பயன்படுத்த வேண்டாம். இதுதான் நம்ம ஒரு கட்டளையாகவே எடுத்துருக்கோம். ஆனால் இது பிரிந்து போன சகோதரர்கள் இது ஒரு கட்டளையாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். நம்ம 17லேருந்து 25 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இந்த பரிசுத்தமாக இருக்கிறத பற்றி நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். இதில் நடுவில் பாருங்கள், இந்த ஒரு நிகழ்வு சம்மந்தமே இல்லாத வர மாதிரி இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான சம்மந்தம் உண்டு. உன் ஆண்டவருடைய திருநாமத்தை பரிசுத்தமாக பயன்படுத்து, அதை வீணாக உச்சரிக்காது, அதை இழிவுபடுத்தாதுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு இஸ்ரேலர் ஒரு சண்டையில் அவரோட பேரை எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஆண்டவரோட பேரை வீணாக பயன்படுத்திடுறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவரோட பேரை முழுசாக கூட அவங்க எழுத மாட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய மெய் எழுத்துக்களை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அந்தளவுக்கு அவங்க பயப்படுவாங்க யாவேன்ற பேரை பயன்படுத்துவதற்கு.
அப்படி இருக்கிற இடத்துல இவங்க வந்து அதை பழித்துரைச்சிருக்காங்க, இழிவுபடுத்தியிருக்கிறாங்க. நம்ம பார்க்குறோம் அவங்கள வந்து 2 விஷயம் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். முதல் விஷயம், அவங்கள பாளையத்திற்கு வெளியே, கேம்புக்கு வெளியே கூட்டிகிட்டு போய் அவங்க தலையில் கை வச்சு அந்த நபர் யாரை இழிவுபடுத்தினோ தலையில் எல்லோரும் கைகளை வச்சு யாரெல்லாம் கேட்டாங்களோ கைகளை வச்சு அந்த பாவத்தை அவர் மேலே, கிட்டத்தட்ட பாருங்கள், அந்த பலியாடு, பாவப்போக்கும் கழுவாய் பலியாடுக்கு என்னென்னலாம் பண்ணாங்களோ அதை இந்த ஆள் மேலே பண்ணி பாளையத்திற்கு வெளியே கூட்டிகிட்டு போய் 2வது அவரை கல்லால் எறிந்து கொள்கிறார்கள். இதுதான் 2மே நம்ம பார்க்குறோம். மோசேயினுடைய சட்டம், ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த அந்த சட்டத்தின்படி நம்ம 13ஆம் வசனத்தில் லேவியர் 24 வாசிக்கிறோம். இதை தான் பண்ணணும். ஒருத்தர் ஆண்டவருடைய பெயரை தவறாக பயன்படுத்தி ஆண்டவருக்கு பழித்துரைச்சி இழிவுபடுத்தினான். இதை தான் நம்ம பார்க்குறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் நம்ம 2 நிகழ்வு ஆண்டவருடைய வாழ்விலையும் அப்போஸ்தலர் பணியிலும் நினைவுபடுத்தும்னு சொன்னோம் இல்லையா. முதல் நிகழ்வு ஆண்டவர் இயேசுடைய வாழ்வில் யோவான் 10ஆம் அதிகாரம் 33 தந்தையும் நானும் ஒன்றுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து அவர் விண்ணக இறைவனை வந்து அவருடைய தந்தைன்னு சொன்னதுனால ஆண்டவரை பழித்துரைக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவையே மக்கள் எல்லாம், இந்த குருக்கள், தலைமை குருக்கள் எல்லாருமே, மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் ஆண்டவரை கல்லால் எரிஞ்சு கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சட்டம், ஒருத்தர் ஆண்டவருடைய பேரை பழித்துரைச்சால், இழிவுபடுத்தினால் அவர்களை பாளையத்திற்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே ஆண்டவர் இயேசுக்கு பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய நேரம் வரவில்லாதனால எதுவுமே அவங்களால பண்ண முடியல. அப்போஸ்தலர் பணியில் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம்லாம் நம்ம வாசிச்சோன்னா புனித ஸ்தேவான் வந்து இந்த மக்கள் எல்லாத்தையும் சொல்லுவார், நீங்கள் வந்து ஆண்டவர் இயேசுவை கொண்டுட்டீங்கன்னு சொல்லி ஸ்டார்டிங்லேருந்து அழகாக இஸ்ரேல் மக்களுடைய இந்த வரலாறு இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், இது எல்லாத்தையும் ஸ்தேவான் சொல்லுவார். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், அதே வார்த்தை ஸ்டிஃப் நெக்ட், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களாக இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லும்போது இந்த மக்களுக்கு, இந்த தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்களுக்கெல்லாம் செம்மக்கம் வரும். என்ன பண்ணுவாங்க, ஸ்தேவானை வெளியே, ஏன்னா இவர் என்ன சொல்கிறார், ஸ்தேவான் ஆண்டவர் இயேசு தான் கடவுள்னு சொல்கிறாரு. அது இவங்களால் பொறுத்துக்க முடியல. அதனால் இவங்க ஸ்தேவானை வெளியே கூட்டிகிட்டு போய், பாளையத்துக்கு வெளியே கூட்டிகிட்டு போய், அதாவது நகருக்கு வெளியே கூட்டிகிட்டு போய் அவரை கல்லால் எறிந்து கொள்வாங்க. ஸ்தேவான் முட்டி போட்டுக்கிட்டே வானத்தை பார்த்து இவர்களை மன்னியும்னுவார், ஆண்டவர் இயேசுவை போல். அப்போ ஒரு காட்சியில் விண்ணகம் திறக்கப்பட்டு தந்தையின் வலது புறத்தில் ஆண்டவர் இயேசு அமர்ந்திருப்பதை பார்த்து கொண்டே அவருடைய உயிரை துறப்பார். இதுதான் இன்றைய 2 கேள்விகளுக்கான பதில். சரி, இன்றைக்கான விளக்க உரைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் வந்து அவருடைய அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக, மோசேயினுடைய பரிந்துரையின் காரணமாக, அவர் மக்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பின் இரக்கத்தினால, அந்த பேரன்பு, அந்த நம்பிக்கைக்குரிய தன்மைக்கு அவர் தவறாமல் இருக்கிறார். அவர் நம்பிக்கைக்குரியவர். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சரி நீங்கள் போங்க, என் வானதூதரை அனுப்புகிறேன், உன் கூட என் வானதூதர் வருவார்னு சொல்லி சொல்கிறார். இந்த வார்த்தைகள்லாம் கேட்டோன்னே இந்த மக்கள் பாருங்கள், 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், மக்கள் வருத்தப்பட்டாங்க, துயரப்பட்டாங்க, அவங்களுடைய அணிகலங்களை எல்லாத்தையும் கழட்டி போட்டாங்களாம். அப்போ பாருங்களேன், மக்களை மனம் திரும்ப வைக்கிறதுக்கு ஒரு நபர் ஆண்டவருக்கு விசுவாசமாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவர் பேசுகிறத கேட்டு கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு நபர் தேவைப்பட்டார். ஒரே ஒருத்தர் 10 லட்சம் பேரை வழி நடத்துறதுக்கு ஒரே ஒரு மோசே தான் தேவைப்பட்டார். ஆண்டவருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்த மாதிரி ஒரு நபர் தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டவர் வந்து கேட்குறாரு. அதான் நம்ம எஸ்ஐயா இறைவாக்கினர் நூலில் நம்ம திருப்பிலாம் வாசிக்க கேட்குறோம், யாரை நான் அனுப்புவேன், whom shall I send. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். புனித பேதுரு கூறுகிறார், ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளைப் போல இருக்கட்டும். கடவுளுடைய வார்த்தையை ஒருத்தர் பேசட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யோவான் நற்செய்தின்னு நம்ம வாசிக்கிறோம், கடவுள் ஒருவரை அனுப்புகிறார் அப்படின்னா அவர் கடவுளுடைய வார்த்தைகளை பேசுகிறார்னு அர்த்தம். இப்போ அப்போஸ்தலர்களை கடவுளை அனுப்புகிறாருன்னா அப்போஸ்தலர்கள் அந்த வார்த்தைகளை பேசுகிறாரு. ஒவ்வொரு பங்கு தந்தையும், ஒவ்வொரு துறவற குருக்களும், சில சமயம் அது சின்ன பசங்க மூலியமாக கூட, ஏதாவது ரெட்ரீட்டில், ஏதாவது வீடியோவில், ஏதாவது புத்தகத்தின் வழியே ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி செய்கிறார். எல்லாமே நம்ம பைபிள் அளவுக்கு இன்ஸ்பயர்டு கிடையாது, பைபிள் அளவுக்கு அது ஆவியினருடைய தூண்டுதலை பெற்றது அல்ல. பட் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவர் நம்மளோட பேசுகிறதுக்கு முயற்சிப்பார். அப்போ பாருங்களேன், ஒரு ஜான் மேரி வியானி தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு உலக பிரகாரமாக பாவத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த மக்களை மொத்தத்தையும் மாற்றுறதுக்கு, ஒரு கிராமத்தையே மாற்றுறதுக்கு ஒரே ஒருத்தர் போனார். அம்மா பிள்ளையாக போனார், மாதாவுடைய பிள்ளையாக போனார்,
அந்த மொத்த உலகத்தையும் அந்த மொத்த கிராமத்தையும் மாற்றிட்டார். பாருங்களேன், ஆரோன் அதை பண்ண தவறுனார். மோசே கேட்டுட்டு போய் அங்கே சொன்னார், மக்கள் மாறினாங்க, உள்ளம் குத்தப்பட்டாங்க, மனமாற்றம் அடைஞ்சிச்சு. ஆரோன் கிட்ட மக்கள் வந்தப்போ ஆரோன் கடவுள் பக்கம் திரும்பி இருந்தார்னா அப்போ நமக்கு ஜெபத்தோடைய அருமை புரியுது பாருங்கள். நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருந்திருந்தோன்னா, ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டப்ப ஆதாம் அங்கே கண்டிக்க தவறினார், இங்கே ஆரோன் கண்டிக்க தவறினார். ஆனால் மோசே தவறவில்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது பாருங்கள், 33ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் மோசேயே அந்த சந்திப்பு கூடாரத்துக்குள்ளே, அதாவது அந்த திருவுரை விடத்துக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் எழுந்து நிற்கிறாங்க. இது நமக்கு என்ன ஞாபகப்படுத்துது? நம்ம திருப்பலியில் நம்ம எல்லோரும் அந்த அவுட்டர் கோர்ட்டில் இருக்கிறோம். குரு உள்ளே அந்த உறைவிடத்திற்குள்ளே அவர் உள்ளே நுழையிற ஆல்ட்டுக்குள்ளே அந்த ஏறும்போது நம்ம ஏன் எந்திரிச்சு நிற்கிறோம்? ஏன்னா மரியாதை. ஆண்டவரை சந்திக்க போகிறோம், நமக்காக பலியை நிறைவேற்றப் போகிறார்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். யூத வேர்கள் ஒரு திருப்பலியின் போது நம்ம ஏன் எந்திரிச்சு நிற்கிறோம்? ஏன்னா அந்த குருவானவர் நம்மளுடைய பிரதிநிதியாக ஆண்டவரை சந்திக்க போகிறார். எப்படி மோசே இஸ்ரேல் மக்களின் பிரதிநிதியாக ஆண்டவரை சந்திக்க அந்த திருவுறைவிடத்துக்குள்ளே சந்திப்பு கூடாரத்துக்குள்ளே போனாரோ அதே போல் 11வது வசனத்தில் பாருங்கள், யோசுவாவை நம்ம ஆக்சுவலாக பார்த்தோன்னா 32வது அதிகாரத்துலேயும் இதுக்கு முன்னாடி நேற்று 17வது வசனத்தில் பாருங்கள், அந்த மக்கள் பாவம் செஞ்சாங்க. ஆனால் யோசுவா அதில் இருக்கிற மாதிரி தெரியல. பாருங்களேன், மோசே கீழே இறங்கி வரும்போது யோசுவா அந்த மலையினுடைய அடிவாரத்தில் இருந்திருக்காரு. யோசுவா அந்த பொற்கன்று குட்டியை வணங்கலை. அதே போல் தான் இங்கே பாருங்கள் 11வது வசனத்தில் யோசுவா திரும்ப குறித்து காட்டப்படுகிறார். மோசே வெளியே வந்துட்டார், யோசுவா திருவுருவடிவத்தை விட்டு அவர் வெளியே வரவே இல்லை, அங்கேயே தான் இருக்கிறாரு, ஆண்டவரோட பிரசன்னத்திலே தான் இருக்கார். சும்மா இல்லைங்க. நம்ம பாருங்களேன், நம்ம மாசுக்கு போகிறோம், நம்ம ஜெபமாலை ஜெபிக்கிறோம், நம்ம நற்கனை சந்திப்பு செய்கிறோம், நம்ம டைமை ஆண்டவர்கிட்ட கொடுக்குறத ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. யோசுவாவை இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் ஆண்டவர். பின்னாடி நம்ம வாசிப்போம், தனியாக ஒரு புத்தகமே யோசுவாவோட பேரில் இருக்குது. அவர் தான் மோசேவுக்கு அப்புறம் மக்களை வழி நடத்திட்டு போவார். அப்போ பாருங்களேன், ஆண்டவர் பாதத்தில் உட்காந்துருக்கிறவரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டவர் கண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது, சும்மா இல்லை. நம்ம செய்கிற ஒவ்வொரு தவ முயற்சிகளையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஆண்டவருக்கு பாருங்களேன், அப்போ மோசே மாதிரி யோசுவா மாதிரி ஒருத்தர் அவர் பாதத்திலேருந்து அவருடைய இதயத்துக்கு நெருக்கமாக அவர் சொல்கிறது கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய ஒருத்தர் தான் தேவைப்படுது. அதுக்காக நம்ம சுய மூளையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல வரல. நம்ம மூளையில் அந்த ஜென்ம சுபாவம் இருக்குது, மறந்துடக்கூடாது. ஒரிஜினல் சின்னுடைய எஃபெக்ட்ஸ் இருக்குது, பாவம் செய்யக்கூடிய இயல்பு இருக்குது. அப்போ நம்மளுடைய சிந்தனை வரும்போது ஜெபத்தில் எடுத்துகிட்டு போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி, ஏன் செய்யக்கூடாது, ஏன் நான் நினச்சி தான் செய்யணுமா, நான் அந்தளவுக்கு எனக்கு இல்லை, எனக்கு ஜென்ம சுபாவம் இருக்குது, எனக்கு பாவம் செய்யக்கூடிய இயல்பு, கான்குபிசன்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இறையல் வல்லுநர்கள், புனிதர்கள். அந்த பாவம் செய்யக்கூடிய இயல்பு எனக்கு இருக்குது, அதை நான் உணர்ந்துடுறேன், நான் ஒத்துக்கிறேன். ஸோ இதுதான் சரியான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி, அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, அதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நான் ஏன் ஆண்டவர்கிட்டையும் மாதாக்கிட்டேயும் அதை பற்றி பேசக்கூடாது? சும்மா மனசுலேயே 1 மினிட் அப்படி பேசணுன்னா நம்மளும் இன்னொரு மோசைவாக இருப்போம், இன்னொரு யோசுவாக இருப்போம். நம்ம வழியாக நம்ம குடும்பத்தை தொடுவார், நம்ம ஃப்ரெண்ட்ஸை தொடுவார். அப்படி யாரையும் அனுப்புறதுக்கு ஆள் இல்லாமல் ஆண்டவர் இருக்கார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ வெகு குறைவுன்னு சொல்லி நற்செய்தியில் ஆண்டவர் வருத்தப்படுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த கடமை உண்டு. கடைசி நாள் ஆண்டவர் நம்ம கேட்பார், நீ பாட்டுக்கும் சாத்தனுடைய சொல்ல கேட்டுட்டு உன்னுடைய பிரச்சனைகளை கீழே குனிஞ்சு உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கியே, மேலே திரும்பி என்னை பார்த்தினா உன்னுடைய பிரச்சனைகளாக நான் சரி செஞ்சுருப்பேனே ஆண்டவர் கேட்டார்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஆண்டவர், எனக்கு என் பிள்ளைங்களை பார்க்கணும், என் அம்மா அப்பா பார்க்கணும், சம்பாதிக்கணும், படிக்கணும், நிறைய வேலைகள் இருந்துச்சு. ஆமாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் நான் கொடுத்தது தான். நீ என்னை பார்த்துருந்தீன்னா அதெல்லாம் நீ ஈஸியாக பண்ணியிருந்துருக்கலாமே. 2 மணி நேரத்தில் பண்ண வேண்டியது 1 மணி நேரத்தில் முடிஞ்சிருக்குமே. 10 தடவை அலைய வேண்டியது 1 தடவையே முடிஞ்சிருக்குமே அப்படின்னு ஆண்டவர் கேட்டார்னா தொடர்ந்து போவோம். 13ஆம் வசனத்தில் பாருங்கள், அதே விடுதலை பயணம் 33. மேலும் இந்த இனம் மக்கள் என்பதையும் கருத்தில் கொள்ளும் அப்படின்னு சொல்லி மோசே சொல்கிறார். ஸோ இந்த 33வது அதிகாரத்தில் அந்த மோசேவினுடைய இந்த பரிந்துரை உரையாடலில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் நீ உன் கூட நான் வரேன், உனக்கு முன்னாடி நான் வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என் பிரசனம் உன்னோடு செல்லும். 14ஆம் வசனத்தில் பாருங்கள், நான் உனக்கு இளைப்பாற்ற அளிப்பேன்.
ஆண்டவர் ஒருமையில் பேசுகிறாராம். எபிரேய வார்த்தையை எடுத்து பார்த்தா அது ஒருமை வார்த்தையாம். நான் உன் கூட வருவேன், என் பிரச்சனை உன் கூட போகும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? இஸ்ரேல் மக்கள் கூட வராது, உனக்காக வேணால் நான் இஸ்ரேல் மக்கள் கூட வரேன், உன் கூட வருவதன் மூலமாக இஸ்ரேல் மக்கள் கூட வர மாதிரி நீ எடுத்துக்கும். ஆனால் மோசே பாருங்கள், திரும்ப ஆண்டவரே இது உங்கள் மக்கள், உங்கள் இனம், நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. அல்டிமேட்டான ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு பாருங்களேன். அவர் 15வது 16 வசனத்தில் பாருங்களேன், ஆண்டவர் உம்மது பிரசனம் எங்கள் கூட வரவில்லை என்றால் எங்களை இங்கேருந்து போக செய்யாதீர். எப்பயுமே நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது வேலைக்கு, இல்லை நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வேலையை துவங்குறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே உங்கள் பிரசனம் வரலன்னா இன்றைக்கி நாங்கள் போக மாட்டோம். இது நம்ம ஜெபிக்கலாம். நம்ம மாதாவுக்கு நம்மளே அர்ப்பணிச்சிருந்தோம் அப்படின்னாக்க நம்ம ஆட்டோமேட்டிக்காக, அம்மா எல்லாத்தையும் உங்களுக்காக, உங்கள் வழியாக உங்களுக்குள்ளே பண்ண போகிறேன், நான் உங்களுடைய அடிமை, உங்கள் சொற்படி எனக்கு ஆகட்டும் சொல்லி எல்லாத்தையும் மாதாவுடைய பிரசனத்தை ஃபீல் பண்ணி நம்மளால் சமைக்க முடியுமா? ஃபீல் பண்ணி நம்மளால் வீடு கூட்ட முடியுமா? ஃபீல் பண்ணி நம்மளால் படிக்க முடியுமா? ஃபீல் பண்ணி நம்மளால் பஸ் ஏற முடியுமா? வண்டி ஓட்ட முடியுமா? நம்ம வேலைகளை செய்ய முடியுமா? ஆண்டவரே உங்கள் பிரசனம் வரலனா, அம்மா நீங்கள் என் கூட வரலனா, நீங்கள் வந்தீங்கன்னா ஆவியானவர் எங்களோட வந்துடுவார் ஆட்டோமேட்டிக்காக. மாதா எங்கே இருக்காங்களோ அங்கே ஆவியானவர் இருப்பார். நீங்கள் எங்கள் கூட வரலனா நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம். அப்போ பாருங்கள், மோசே என்ன பண்ணுறாரு? சரி நீங்கள் ஏன் கூட தான் வருவேன்றீங்களா? அப்போ மோசே என்ன பண்ணுறாரு? அவரை இஸ்ரேல் மக்களோட சேர்த்துக்கிறாரு. என்ன பண்ணுறாரு பாருங்கள், 16வது வசனத்தில், நானும் மக்களும் பார்வையில் தயல் பெற்றுள்ளோம் என்பதை எப்படி அறிவோம்? அப்புறம் தொடர்ந்து பாருங்கள், நீர் எங்களோடு, அவரை மோசேவை இப்போ இஸ்ரேல் மக்களோட இணைச்சிக்கிறாரு. நீர் எங்களோடு வருவதாலும் நானும் மக்களும், பாருங்களேன், நானும் உங்கள் மக்கள்ன்றார். அவர் நினைவுபடுத்துகிறாரு. எதை நினைவுபடுத்துகிறாரு? அதே மலையில், அதே எரிமுற்பதில் என் மக்களின் துன்பங்களை நான் கண்டேன் நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே. இப்போ என்ன நீங்கள் ஓ மக்கள்னு சொல்கிறீங்களே? ஆண்டவருக்கு எவ்வளோ அழகாக பரிந்துரை செய்கிறார் பாருங்கள் மோசே. நானும் மக்களும் இதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசுவும் தேவமாதாவும், இதே மாதிரி தான் புனிதர்களும் நமக்காக மூவர் இறைவன்கிட்ட பரிந்து பேசுவாங்க, நமக்காக ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசுவாங்க. இங்கே 2 விஷயம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று, ஆண்டவர் வரலன்னா நாங்கள் போக மாட்டேன்னு சொல்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த கானானியர்களை இவங்க வீழ்த்த முடியாது, அந்த இத்தியர்கள் பிலிஸ்தியர்களை. இவர் கூட மட்டும் இருந்தால் பார்த்தாது, அந்த மொத்த இஸ்ரேலினுடைய படையோடையும் ஆண்டவர் இருக்கணும், அப்போ தான் அவங்க ஜெயிப்பாங்க. அது மோசேக்கு தெரியும், முதல் விஷயம். 2வது விஷயம், மோசேவை ஆண்டவருக்கு பிடிக்குது. அப்போ மோசே அவரை இஸ்ரேல் மக்களோட இணைச்சிக்கிறார். இதே தான் நம்ம ஆண்டவர் இயேசுவும் பண்ணுறாரு, இதே தான் புனிதர்களும் பண்ணுறாங்க. அவங்களோட நம்மளை இணைச்சிக்கிறாங்க. அதனால் நம்ம விசுவாச பிரமாணத்தில் சொல்கிறோம், புனிதர்களின் சமூக உறவை நாங்கள் விசுவசிக்கிறோம். அவங்க எங்களோட உறவில் இருக்காங்க, நாங்கள் புனிதர்களோடு இணைஞ்சிருக்கிறோம். இந்த திருச்சபை விண்ணகத்திலையும் மண்ணகத்திலையும் ஒரே உடலாக இருக்குது, கிறிஸ்துவின் உடலாக இருக்கிறது, கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவோட இந்த உடல் எல்லாம் இணைஞ்சு, இந்த உடல் புனிதர்களையும் சேர்ந்தது, பாவிகளையும் சேர்ந்தது, உத்திரிய ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும் சேர்ந்தது தான் இந்த திருச்சபை. நம்மளையும் புனிதர்களையும் உத்திரிய ஸ்தல ஆன்மாக்களையும் சேர்ந்து இந்த உடல் தலையாகிய ஆண்டவர் இயேசு வழியாக மூவர் இறைவனிடம் ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கிறோம். அப்போ புனிதர்களுடைய சமூக உறவை நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. மாதா அதில் புனிதர்களின் அரசியாக இருக்கிறாங்க, இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறாங்க. மாதாவோடு நம்மளை சேர்த்துக்குவாங்க, என்னையும் என் பிள்ளையும் விட்டுறாதீங்க. அப்போ பரிந்துரை எப்படி நடக்குது பாருங்களேன். ஒருத்தரை ஆண்டவருக்கு பிடிச்சிருக்குன்னா அவரோட இன்னொருத்தரை இணைச்சிக்கும் போது இவருக்காக அவரை பண்ணுவார். இது தான் ஆண்டவருக்கு அவருடைய நீதியில் இரக்கத்தை கொண்டு வருவதற்கு தேவைப்படுறது இது ஒன்று தான். இது சாத்தானுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவன் புனிதர்களை கட் பண்ணான், பிரிந்து போன சகோதரர்கள்கிட்ட. அதனால தான் மாத பக்தியை கட் பண்ணான். ஏன்? நம்ம இந்த இஸ்ரேல் மக்களை போல் ஆண்டவர் எதிர்த்துக்கிட்டே இருந்தாலும் நம்ம மேலே அவருடைய சினத்தை இறக்காதபடி மாதா நம்ம பக்தி வச்சுருக்கிறதுனால இணைச்சிக்கிட்டே இருக்காங்க. மாதவன் சும்மா இல்லை, கொத்தி எரு போட்டு நம்மளை மாற்றுறதுக்கு, கனி தர்றதுக்கு நம்மளை முயற்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இது எல்லாத்துலேயுமே எது சொதப்பிக்கிட்டே இருக்குது? இந்த அம்மா மாதா பண்ணுற வேலை தான் நம்மளை சாத்தாங்கிட்ட விழவிடாமல், அவனுடைய பிடியிலே வச்சுருக்காமல் தடுத்துக்கிட்டே இருக்குது. உள்ளே பூந்து சொதப்புறது, சாத்தானுடைய பிளானை சொதப்புறது மாதா, புனிதர்கள். அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், டோட்டலாக நம்மளை மாதா பக்தி ஜெபமாலை மட்டும் வேணான்னு சொல்லி நினைப்பான். ஏன்னா நம்ம ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளை மாதா கொஞ்சம் கொஞ்சமாக பாசங்கிறதுக்கு போக சொல்லுவாங்க, டெய்லி திருப்பலிக்கு போக சொல்லுவாங்க, பைபிள் எடுத்து வாசிக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கூடாதுன்னா மாதாவை கட் பண்ணணும், நம்மளை தனியாக விட்டுறணும். நம்ம பாட்டுக்கு இங்கே ஒரு பொறுக்கன்ற நம்ம பாட்டுக்கும் கடவுளை வழிபடுறோம்னு நினச்சிக்கிட்டு அவங்க இஸ்ரேல் மக்கள் பாருங்கள், எங்களை வெளியே கொண்டு வந்த கடவுளை எங்களுக்கு காட்டுங்க, அவங்களுக்கு தெரியவே இல்லை யாருன்னு. அவ்வளோ நடந்தும் கண்ணு தெரியுதான்னு கூட தெரிய அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. அப்படி தான் நம்மளும் இருக்கிறோம்.
நமக்கு உதவி தேவைப்படுகிறது. கடவுளை அருளை பெற்றுத்தர்றதுக்கு புனிதர்களும் மாதாவும் நமக்கு தேவைப்படுறாங்க. இந்த பரிந்துரையை நம்ம பார்க்கலாம். இது எங்கே நடக்குது? டைரக்டாக நடக்கலை. இது தலையாகி ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இணைப்பாளராகிய ஆண்டவர் இயேசுவின் வழியாக இது நடக்கிறது. ஸோ சும்மா நடக்கலை. மாதாவும் புனிதர்களும் ஆண்டவர் இயேசுனால் முழுமையாக நிறைந்து மறைந்து கரைந்து இருக்கிறாங்க. ஆண்டவர்கள் உடலாக இருந்து இந்த புனிதர்கள் ஆண்டவர் இயேசு வழியாக தந்தையிடம் பரிந்து பேசுகிறார்கள். எதுவுமே பிரிக்க முடியாது. ரெண்டாவது நம்ம யோசிக்க வேண்டியது, நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம், ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஆண்டவர் உங்கள் பிரசனம் இல்லாமல் எங்களை போக செய்யாதீங்க. நம்ம மனசில் ஃபீல் பண்ணுறோமா? ஒரு 3 அருளிந்த முறையாவது ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஜெபிச்சுட்டு 3 இறைவனை பிரசனத்தை கேட்டு நம்ம ஜெபிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமா? சரி, அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மோசே அவரோடு இஸ்ரேல் மக்களை இணைத்து கொள்கிறார். நீங்கள் எங்களோட மக்கள், நானும் மக்களும், யூ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆண்டவர் நீன்னு சொல்லிட்டு இருந்த ஆண்டவர்கிட்ட, இல்லை நான் தான், ஆனால் நானும் உங்கள் மக்களும், நாங்களும் இப்படி பேசுகிறார் அப்போ மோசே அவரோட இந்த இஸ்ரேல் மக்களை இணைத்துக் கொள்கிறார். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இன்றைக்கி திருப்பாடல் நமக்கு உதவும். இன்றைக்கி பாருங்கள், நம்ம 8வது வசனத்தில் 80வது திருப்பாடல் 8வது வசனத்தில் பாருங்கள், எகிப்து நின்று திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்தீர், வேற்றினத்திரை விரட்டிவிட்டு அதனை நீங்கள் தானே ஆண்டவரை நட்டு வச்சிங்க, பின்னர் ஏன் அதன் மதில்களை தகர்த்து விட்டீர்? அந்த வழியை செல்லுகிறவங்கெல்லாம் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்றாங்களே. அப்போது ஜென்ரலாக இது மறந்துடக்கூடாது. இஸ்ரேல் மக்களை ஒரு திராட்சை செடிக்கு உருவகப்படுத்தி பேசுவாங்க. இதுதான் நம்ம பின்னாடி எசேயா இறைவாக்கினர் 5வது அதிகாரத்தில் 1-7 வசனம், எரேமியா 2வது அதிகாரம் 21 வசனம், இதிலெல்லாம் இஸ்ரேல் மக்களை ஒரு திராட்சை செடியை போல் ஒரு உருவகம் படுத்தி பேசுவாங்க. ஏன்னா அந்த திராட்சை செடி நம்ம பின்னாடி வாசிக்கிறோம், அது ஆண்டவர் இயேசுவினுடைய முன்னடையாளமாக இருக்குது. இங்கே மோசே என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு திராட்சை செடியை போலும் அதனுடைய கிளைகளை போலும் இஸ்ரேல் மக்களை இணைச்சிக்கிறார் அவரோட. இது ஆங்கிலத்தை கிராஃப்டிங் அப்படின்வாங்க. அதை நம்ம தமிழில் சொல்லலாம் ஒட்டு போடுறது. ஒரு செடியோட இன்னொரு செடியை ஒட்டு போடும்போது இது அதோட கலந்துக்கும். நம்ம அது விவசாயத்தில் பார்த்துருக்கோம். யோவான் 15வது அதிகாரத்தில், யோவான் நற்செய்தியில், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு 1வது வசனத்துலேருந்து 5வது வசனம், யோவான் 15 ஆண்டவர் சொல்கிறார், நானே உண்மையான திராட்சை செடி, என்னில் நீங்கள் இணைஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் மிகுந்த கனி தருவீங்க. நீங்கள் என்னை அன்றி எதுவுமே உங்களால் செய்ய முடியாது. யூ cannot do anything apart from me. அப்போ ஆண்டவர் பாருங்கள், இஸ்ரேல் மக்களினுடைய ஒரு மோசேவோடு இஸ்ரேல் மக்கள் இணைஞ்சிருக்கிறது போல் ஆண்டவர் இயேசுவோட புதிய இஸ்ரேல் ஆகிய நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கணுன்றாரு. அப்போ மோசே எவ்வளோ அழகான ஒரு முன்னடையாளமாக விளங்குறாரு பாருங்களேன். அப்போ ஆண்டவர் இயேசு இப்போ அவர் தலை பேர் மகன் முதல் பலன்னா நம்ம வாசித்தோம். இறப்புலேருந்து உயிர்த்துலேருந்து முதல் கனியாக நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் இயேசுவை. தலைப்பிள்ளையாக நம்ம பார்க்குறோம் மாதாவுக்கும் தந்தையாம் இறைவனுக்கும். அப்போ பாருங்களேன், இஸ்ரேல் மக்களும் ஆண்டவர் என்னுடைய தலைப்பிள்ளை அப்படின்றாரு, தலைப்பேர் அப்படின்றாரு. இஸ்ரேல் மக்களினுடைய தலைப்பேருன்றதும் ஆண்டவர் இயேசுக்கு பொருந்தும். இஸ்ரேல் மக்கள் திராட்சை செடி அப்படின்றதும் ஆண்டவர் இயேசுவே திராட்சை செடி, உண்மையான திராட்சை செடி, ஏமாத்தாத திராட்சை செடி, தந்தையம் இறைவனை காயப்படுத்தாத உண்மையான மகனாக ஆண்டவர் இயேசு ஒரு நல்ல திராட்சை செடியாக அவர் இருந்தார். அதை நம்ம இங்கே பார்க்குறோம். சரி, மோசே தன்னையோட இஸ்ரேல் மக்களை இணைச்சிக்கிட்டு நீங்கள் எங்களோட வரணும், என் கூட இல்லை எங்களோட வரணும்னு சொன்னதுக்கப்புறம் ஆண்டவருக்கு பிடிச்சி போயிடுது. அழகாக அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, சரி நீ இதை கேட்டதுனால நான் இதை உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு. இப்போ மோசே விட மாட்டேங்கிறார். 18வது வசனத்தில் பாருங்கள், கன்ஃபர்மேஷன் கேட்குறாரு. எனக்கு நீங்கள் உறுதிப்படுத்தியே ஆகணும், உங்கள் மாட்சியை எனக்கு காட்டுங்க, நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள் மாட்சி மேகத்தில் இறங்கட்டும், நான் நம்புகிறேன் அப்படின்றாரு. இந்த மாட்சியை, உங்கள் மாட்சியை எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நீ என் மாட்சியை பார்க்க முடியாதுன்றார். இது இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பின்னாடி ஆண்டவர் இயேசுக்கு அதை சேஃப்கார்ட் பண்ணி வைக்கிறாராம், அதை பாதுகாத்து வைக்கிறாராம். அந்த மாட்சி எங்கே வெளிப்பட போது? ஆண்டவர் இயேசு இல்லை. எங்கே? யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், வாக்கு மனிதரானார், வார்த்தை மாமிசமானது, நம்மிடையே குடிக்கொண்டார், இமானுவேலாக, அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். பாருங்கள், இங்கே சொல்கிறாங்க, மோசேக்கு கொடுத்து வைக்காதது புதிய ஏற்பாட்டு மக்களில் அப்போஸ்தலர்கள் கொடுத்து வச்சுருக்கு. அவருடைய மாட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்க்கும்போது தந்தையின் மாட்சியை பார்த்துருக்குறாங்களாம்.
அதே போலங்க 20வது வசனத்தில் பாருங்கள், மோசே வந்து தந்தையினுடைய முகத்தை பார்க்க முடியாதுன்றார். கொஞ்சம் வசனங்களுக்கு முன்னாடி தான் இதே அதிகாரத்தில் சந்திப்பு கூடாரத்தில் முகமுகமாக பேசினார் நம்ம வாசித்தோம். அப்போது இதுக்கான 2 விளக்கங்கள் இருக்குது. ஒரு விளக்கம், அது ஒரு உருவகமான ஒரு முகமுகமாக பேசினார், அவரும் நெருக்கமாக ஆண்டவரோடு பேசினார்ன்றதை குறிக்கக்கூடிய வகையில் இருக்கலாம். அதனால் இங்கே சொல்கிறார், தந்தையினுடைய முகத்தை நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி. அதை நம்ம பார்க்குறோம். பின்னாடி வந்து யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், தந்தையை யாரும் பார்த்ததில்லை, ஒரே மகனாகிய கடவுளாகிய மகனே சுதனாகிய ஆண்டவர் இயேசுவே தந்தையை பார்த்திருக்கிறார், தந்தையுடன் இதயத்துக்கு நெருக்கமாக இருக்கிற அவரே தந்தையை நமக்கு வெளிப்படுத்தினார் சொல்லி. அப்போது ஆண்டவர் இயேசுவை தவிர யாருமே தந்தையை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி யோவான் 1:18 நம்ம வாசிக்கிறோம். அதே போல் யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கூறுகிறார், நீ என்னை பார்க்கும்போது தந்தையை பார்க்குறாரு. மோசேவால் பார்க்க முடியல தந்தையின் முகத்தை, ஆனால் அப்போஸ்தலர்கள் தந்தையின் முகத்தை ஆண்டவர் இயேசுவின் முகத்தில் பார்த்தாங்க. அதான் கொலோசியர் 1:15 கூறுகிறது, நம்மளால் காண முடியாத கடவுளின் சாயலை படைப்பு அனைத்திலும் தலைப்பேராக ஆண்டவர் இயேசு இருக்கார் அப்படின்னு சொல்லி கொலோசியர் 1:15 கூறுகிறது. அப்போ பார்க்க முடியாத தந்தையின் சாயல் ஆண்டவர் இயேசு, பார்க்க முடியாத தந்தையின் முகம் ஆண்டவர் இயேசு, பார்க்க முடியாத தந்தையின் மகிமை ஆண்டவர் இயேசு. அப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, மோசே வந்து தன்னோட இந்த பாவப்பட்ட இஸ்ரேல் மக்களை இணைத்து கொண்டதுனால அவருடைய முகத்தை பார்க்க முடியாமல் போனதுன்னு ஒரு சில இறையியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அதுக்கு முன்னாடியே அப்போ அவர் முகமுகமாக பேசினாருன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விதமாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம், அது வந்து ஒரு உருவகமான ஒரு வசனம். முகமுகமாக பேசினார்ன்றது ஆண்டவரோட நெருக்கமாக பேசினார். ஏன்னா யோவான் நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம், யாருமே தந்தையை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி. ஆண்டவரே சொல்கிறாரு, என்னை நீ பார்த்தினா உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 2 விளக்கங்களும் இருக்குது. சரி, தொடர்ந்து 34ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆண்டவர் அவரை வந்து வெளிப்படுத்துகிறார். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த மோசமான இஸ்ரேலினுடைய இந்த ஒரு மறுதளிப்புக்கு மத்தியிலையும், தந்தையை மறுதளித்து நம்பிக்கை இழந்து போனதுக்கு மத்தியிலையும் ஆண்டவர் எவ்வளோ இரக்கமுள்ளவராக இருக்கிறார் அப்படின்றத மோசேவுக்கு வெளிப்படுத்துகிறார். அவ்வளோ மோசமாக கடவுளுக்கு எதிராக நடந்தும் ஆண்டவர் இரக்கமுள்ளவர் அப்படின்னு சொல்லி அவர் காட்டுகிறார். ஸோ இந்த விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் மறக்கவே கூடாது. இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய ஒரு பொக்கிஷமாக, ஒரு புதையலாக அவங்க வரலாறு முழுசும் இப்போ வரைக்கும் யூதர்கள் இந்த 2 வசனங்களை தான் பிடிச்சிக்குவாங்க. எப்போல்லாம் அவங்க பாவம் செய்கிறாங்களோ, எப்போல்லாம் அவங்க நாடு கடத்தப்படுகிறாங்களோ, எப்போல்லாம் எதிரிகள்னால அவங்க தாக்கப்படுகிறார்களோ, இந்த வசனத்தை தான் அவங்க பிடிச்சிக்குவாங்க. ஏன்னா இது ஆண்டவர் அவங்க பாவம் செஞ்சதுக்கு மத்தியிலையும் அவர் வெளிப்படுத்துகிறார் அவருடைய குணாதிசயத்தை. அவங்க தீர்ப்பிடும் போதும், அவங்க நாடு கடத்தப்பட்டு பிற நாட்டில் வாழும்போதும் கூட இதை தான் இறைவாக்கினர்கள், இதை தான் எல்லா மக்களும் திருப்பாடல்லையும் இந்த 6வது வசனம் 7வது வசனத்தை தான் பிடிச்சிக்குவாங்க. என்ன வசனம் பாருங்கள், யாவே யாவே யாவே, ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன். அவர் பாருங்கள், அவரை எப்படி ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, நான் இரக்கமும் பரிவும் உள்ளவன், சினம் கொள்ள தயங்குபவர். நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் இதை நம்ம யோசிச்சுக்கலாம், ஆண்டவர் நீங்கள் சினம் கொள்ள தயங்குபவர், எனக்கு இன்னொரு விஷயம், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் சொல்ல பாருங்கள், ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ளவர் ஃபஸ்ட்டு, செகண்டு அவர் சினம் கொள்றதுக்கு தயங்குபவர். அது மட்டும் இல்லை, 3வது பாருங்கள், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். ஞாபகம் இருக்கா? இதை தான் ஆண்டவர் ஆதாம், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னைக்கு அவர்களுடைய மக்கள், இஸ்ரேல் மக்களுக்கு, அவங்களுடைய புதல்வர்களுக்கு காட்டுறார். பேரன்பும் நம்பிக்கை மிக்கவர் 3வது. 4வது பாருங்கள், 1000 தலைமுறைகளுக்கு பேரன்பு செய்கிறவராம். கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிறவராம் 5வது. 6வது, ஆயினும் தண்டனையை தப்ப விடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3-4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர். அப்போது அவர் இரக்கத்தை வந்து 1000 தலைமுறை காட்டுவாராம், தண்டனைகளை 4 தலைமுறைகள் வரைக்கும் காட்டுவாராம். ஸோ இதுதான் ஆண்டவருடைய மனசுன்னு சொல்லி அவர் காட்டுறாரு. நம்ம இதே வார்த்தையை ஆக்சுவலாக நம்ம பயன்படுத்தலாம்.
இதே வார்த்தையை நம்ம வந்து ஜெபத்துலேயும் சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாமே இப்போது ஆண்டவர் இயேசுவோடு நம்ம இணைக்கப்படும் போது நம்மளும் ஆபிரகாமின் வித்தாக மாறுகிறோம். நம்ம அதான் வாசித்தோம். அப்போது நம்ம ஆண்டவரே ஆபிரகாம் ஈசாக் காட்டின அந்த பேரன்பையும் நம்பிக்கைக்குரியையும் அந்த இரக்கத்தையும் தயவையும் என் மேலேயும் காட்டுங்க. நீங்கள் சினம் கொள்வதற்கு தயங்குபவர் சொல்கிறீங்களே, இரக்கத்தை தலைமுறை காட்டுவேன்னு சொல்கிறீங்களே ஆண்டவரே, என் மீது இரக்கமைன்னு சொல்லி நம்ம அதை ஜெபமாக மாற்றலாம். நம்மளுடைய ஜெபங்கள் இந்த வார்த்தைகளை இனிமேல் கொண்டதாக இருக்கட்டும். ஏன்னா நம்மளும் வாக்குறுதியின் மக்கள் தான். ஆண்டவர் இயேசுவின் உடன்படிக்கையின் புதிய உடன்படிக்கையின் மக்கள். ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாத்தையும் மொத்த உலகத்தையும் இணைச்சிட்டார். ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, உலகம் ஃபுல்லாகவும் இப்போ இந்த கத்தோலிக்க திருச்சபையின் வழியாக ஆண்டவர் இந்த இஸ்ரேல் மக்களின் இந்த ஆசீர்வாதத்தை எடுத்து நம்ம புதிய இஸ்ரேல் வழியாக உலகம் முழுசும் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா 90% 90 விழுக்காடு சதவீதம் உள்ள மக்கள் ஒரு நாள் பயணம் செஞ்சாங்கன்னா அவங்களால திருப்பலியில் கலந்து கொண்டு ஆண்டவர் இயேசு நற்கருணையை பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ பாருங்களேன், ஆண்டவர் இயேசு ஆதாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் நோவாவுக்கு பரிமாற்றி, நோவாலேருந்து ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுடைய 12 புதல்வர்கள் இஸ்ரேல் மக்கள் அவர்கள் வழியாக தம் மகனை அனுப்பி புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி நம்மளை எல்லாத்தையும் அந்த தலைப்பேராகிய ஆண்டவர் இயேசுவோட இணைச்சு திருச்சபையை புதிய இஸ்ரேலை உலகமெங்கும் ஸ்தாபித்து எல்லா இடத்துலையும் அதை பரவ வச்சு மக்கள் நினச்சாங்கன்னா அவங்க கை கேட்டுற தூரத்தில் மீட்பு இருக்குது. எழுந்து போன ஆதாமியாவால் எழுந்து போன ஆசீர்வாதம் இருக்குது. பாவங்கள்லேருந்து கழுவுப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஞானஸ்தானம் ரெடியாக இருக்குது. யாரை நான் அனுப்புவேன்? ஆண்டவர் கேட்குற கேள்வி தான். ஞானஸ்தானம் பெற்று நம்ம எல்லாருக்குமே கடமை உண்டு. ஃபாதர் சிஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம வேலை செய்கிற இடத்துக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம நண்பர்களுக்கு இடையே நம்மளை அனுப்பணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. நம்ம பைபிள் படிச்சுட்ருக்கோம். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவர் என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். உலகமாரியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன், துணை இருந்தால் என்னுடன் நடந்தால் துணிவுடன் நான் செல்வேன். நம்ம சொல்லலாம். இவ்வளவு பரிந்துரைக்கு அப்புறம் பாருங்கள், ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கையை செய்கிறார். அவரை யாருன்னு காமிச்சு, நான் இரக்கமுள்ளவனாக இருக்கிறேன், பேரன்மிக்கவனாகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்கிறேன், அதனால் நான் என் உடன்படிக்கையை திருப்பி உங்ககிட்ட புதுப்பிக்கிறேன். நீங்கள் அந்த உடன்படிக்கையை மீறிட்டீங்க, அதுக்கு ஓகே, என் மகன் வருவார் உங்களுக்காக. என் மகன் வந்து விலங்குகளுக்கு பதிலாக உடன்படிக்கையை மீறினதனுடைய நினைவாக அவர் ரத்தத்தை சிந்தி புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவார். ஆனால் நான் என்னுடைய இரக்கத்தை நான் காட்டுறேன். அதனால தான் யோவான் 3:14 வாசிக்கிறோம், கடவுள் இந்த உலகத்தின் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்றால் தம் ஒரே மகனை உலகிற்காக அழிக்கும் அளவுக்கு இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அதனால தான் தம் மகனை அமைச்சார். அப்போ தந்தை எவ்வளோ இரக்கமாக அன்பு மிக்கவர் பாருங்கள். அதை விட்டுட்டு அவரை வந்து தண்டிக்கிறவராக நிறைய பேர் காமிக்கிறாங்க. சரி, இந்த சீனாய் மலையில் முதல்ல ஆண்டவர் செஞ்ச இந்த உடன்படிக்கைக்கும் இப்போது 2வது முறை புதுப்பித்ததற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? முதல் உடன்படிக்கை விடுதலை பயணம் 19 24 வரைக்கும் வாசித்தோம். 2வது உடன்படிக்கை 32வது அதிகாரத்தில் துவங்கி இப்போ வரைக்கும் லேவியர் 27 வரைக்கும் எல்லாமே 2வது உடன்படிக்கை தான். விடுதலை பயணம் 32 ஆரம்பித்து விடுதலை பயணம் முடிஞ்சு லேவியர் புத்தகம் ஆரம்பித்து 27வது அதிகாரம் வரைக்கும் இந்த 2வது உடன்படிக்கை தான். எல்லா உடன்படிக்கைகளும் ஆண்டவர் கொடுக்குறாரு. சரி, 4 வித்தியாசங்கள் பார்க்கலாம். முதல் வித்தியாசம், இவங்க இந்த பொற்கன்றுக்குட்டியை வணங்குறதுக்கு முன்னாடி எல்லா வீட்டினுடைய தலைமகன்களும் குருக்களாக இருந்தாங்க. அந்த குடும்பத்தின் தலைவர் தந்தை வந்து குருக்களாக இருந்தார்கள். ஆனால் இங்கே இதுக்கப்புறம் லேவியர் குலம் மட்டும்தான் குருக்களாக அமைக்கப்படுகிறது. விடுதலை பயணம் 32-29 அதிகாரத்தில் நம்ம வாச்சோம். லேவியர் குலம் மட்டும்தான் இனி குருக்கள், அவங்க மட்டும்தான் பலி செலுத்த முடியும், இழந்தார்கள். அடுத்தது இந்த உடன்படிக்கை வந்து ஆண்டவர் பாருங்கள், விடுதலை பயணம் 24 அதிகாரம் 8வது வசனத்தில் எனக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையேவான உடன்படிக்கையாக இருந்துச்சு, கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் உடன்படிக்கையை திருப்பி புதுப்பிக்கும்போது 34 அதிகாரம் 27வது வசனத்தில் ஆண்டவர் உன்னோடும் இஸ்ரேல் மக்களோடும் அப்படின்னு சொல்லி மோசையை பார்த்து சொல்கிறார். ஸோ இங்கே நடுவில் ஒரு மத்தியஸ்தர் வந்துட்டார். இவர் யார்? ஆண்டவர் இயேசுன்னு முன்னேறலாம். பின்னாடி ஆண்டவர் இயேசு வழியாக இந்த மொத்த உலகத்தோடையும் உடன்படிக்கை செய்வார். ஸோ இது 2வது. ஃபஸ்ட் என்ன, தலைப்பேர் மகன்கள்லாம் குருக்களாக இருந்தாங்க, அது போயிடுச்சு, லேவியர் ஆகிட்டாங்க. உடன்படிக்கை நேரடியாக இருந்துச்சு, இப்போ உடன்படிக்கை மத்தியஸ்தர் வழியாக வந்துச்சு 2வது. 3வது, இந்த கட்டளைகள் கம்மியாக இருந்துச்சு.
விடுதலை பயணம் 20லேருந்து 23 வரைக்கும் தான் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள், இந்த 3 அதிகாரம் தான். ஆனால் இங்கே 34ஆம் அதிகாரத்திலிருந்து லேவியர் 27 வரைக்கும் எல்லா கட்டளைகளும் ஆண்டவர் சேர்த்து கொடுக்குறாரு. இனி ஸ்டெப்பாக கைட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியலையா? சரி, ஓகே, ஆண்டவர் இறங்கி வர்றாரு அவருடைய இறக்கத்தின் மிகுதியில். படிப்படியாக ஒரு குழந்தைக்கு கற்றுத்தர்றது போல் கற்றுத்தர்றார். அதான் நம்ம பார்க்குறோம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில். ஏன் கட்டளைகள் வந்தது? ஏன்னா கட்டளைகளை மீறினதுனால தான் கட்டளைகள் வந்தது. அவர் 10 கட்டளையை பற்றி பேசலை. ஏன்னா 10 கட்டளைகள் எதுவுமே சேர்க்கப்படலை. சேர்க்கப்பட்ட இந்த பிற கட்டளைகள் தான், அந்த 2ஆம் தர கட்டளைகள் தான் இந்த உடன்படிக்கை மீறினதுனால நமக்கு வந்துச்சு. இப்போ நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம் பாருங்கள் லேவியர். இது எல்லாமே உடன்படிக்கை மீறினதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுத்தது. சந்திப்பு கூடாரத்திலேருந்து மோசையை கூப்பிட்டு கொடுத்தது இது எல்லாமே. 4வது ஆண்டவருடைய வெளிப்பாடு பாருங்கள். அந்த கட்டளைகளை அவருடைய விரல்னால் எழுதினார் நம்ம வாசிக்கிறோம், அந்த 10 கட்டளைகளை. ஆனால் இங்கே 34வது அதிகாரம் 28வது வசனத்தில் மோசே பலகையை செஞ்சு மோசேவை கட்டளைகளை எழுதுகிறார். ஸோ மத்தியஸ்தர் வழியாக நடக்குது. ஸோ இந்த 4 வித்தியாசங்கள் உடன்படிக்கை, சீனாய் உடன்படிக்கைக்கும் லேவியரின் உடன்படிக்கை. அது சீனாய்டிக் கவனன்ட் அப்படின்வாங்க. இது லெவிட்டிக்கல் கவனன்ட் அப்படின்வாங்க. இந்த பொற்கன்றுக்குட்டியை வணங்கினதுக்கப்புறம் நடந்தது லேவியர்களின் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வித்தியாசங்கள். சரி, தொடர்ந்து நம்ம 15வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். விடுதலை பயணம் 34வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சிலைகளுக்கு, பிற தெய்வங்களுக்கு நினச்சிட்ருக்க அந்த சிலைகளுக்கு அவங்க படைக்கப்படுகிற அந்த வழிபாட்டுக்கு போகக்கூடாதுன்றார் ஃபஸ்ட்டு. செகண்டு, அவர்களுக்கு படைக்கப்பட்ட அந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்றார். நம்ம பாருங்களேன், கடா விருந்தெல்லாம் போட்டு நம்மளை பக்கத்து வீட்டில் கூடுவாங்க, அன்பாக கூப்பிடுவாங்க, அவங்க நம்ம உறவுக்காக கூப்பிட்றாங்க. பட் நம்ம ரொம்ப கைண்டாக, பொலைட்டாக, மரியாதையோடு, நம்ம கனிவோடு அவங்ககிட்ட இல்லைங்க நாங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, எங்களுடைய மதத்தில் அதை அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்போடு நம்ம சொல்லிடலாம். ஏன் அப்படின்னாக்கா, இந்த கிடா விருந்து இந்த இதுக்கெல்லாம் போகிறதுனால முதல் கட்டளைகளை நம்ம மீறுகிறோம். பாருங்கள், ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். சரி, இதை நான் புதிய ஏற்பாட்டில் இருக்கா, புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுது, நம்ம இதை கடைப்பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இதை நம்ம 3 இடங்களில் பார்க்கலாம். நேரடியாக அப்போஸ்தலர் பணி 15வது அதிகாரம் 29லையும், திருவெளிப்பாடு 2:14லையும் 2:20லையும் இந்த பிற சிலைகளுக்கு, தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது, அந்த வழிபாட்டுக்கும் போகவே கூடாது. அப்போஸ்தலர்கள் தெளிவாக சொல்கிறாங்க இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போஸ்தலர் 15:29 அந்த சாப்பாடை உண்ணக்கூடாது, அந்த கிடா விருந்து, அந்த ஸ்வீட்டு எதையுமே சாப்பிடக்கூடாது. அவர்களுடைய தெய்வங்களுக்கு முன்னாடி எல்லாமே அவங்க படைச்சிட்டு தான் கொடுக்குறாங்க. தீபாவளி கூட தெரியுமா, ஸ்வீட்ஸ் நிறையா அவங்களுடைய அந்த ஃபோட்டோ, அந்த சுருவம் வீட்டில் எல்லாத்தையும் வச்சு சிலை அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வச்சு படைச்சிட்டு தான் கொண்டு கொடுக்குறாங்க. அவங்க அதை நமக்கு நல்லதுன்னு நினச்சி கொடுக்குறாங்க. பட் நம்ம 2 தெய்வங்களுக்கு நம்ம வழிபட முடியாது. ஆண்டவர் நற்செய்தியில் கூறுகிறார். நமக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியும். அதுக்கப்புறம் பைபிளுடைய வசனத்தின்படி அது விபச்சாரத்துக்கு சமம். பைபிள் வசனம் அப்படி தான் கூறுகுது. நீங்கள் உங்கள் சிலைகளோடு விபச்சாரத்தில் ஈடுபட்டீங்கன்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியல அது பொற்கன்று குட்டிகள்னு சொல்லி. அவங்க நினச்சாங்க அதை கடவுள்னு சொல்லி. ஆனால் நமக்கு கடவுள் யாருன்னு தெரியும். அவர் நமக்கு அப்பான்னு தெரியும். நமக்கு ஒரு அம்மாவும் உண்டு. அதனால் நம்ம அதுக்கு போக முடியாது. ஸோ அப்போஸ்தலர் 15:29 திருவெளிப்பாடு 2வது அதிகாரம் தெளிவாக நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லை, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 18லேருந்து 22 வசனம். இது ரொம்ப டீட்டெயிலாக அதை விளக்கமாக புனித பவுல் கூறுகிறார். இஸ்ரேல் மக்களின் சடங்கு முறைகளை பாருங்கள். ஆண்டவர் கொடுத்த அந்த சட்டங்கள்லாம் பாருங்கள். பலி பொருட்களை உண்கிறவர்கள் பலிக்கு படைக்கப்பட்ட பலிப்பீடம் குறிக்கும் கடவுளோடு உறவு கொள்வதில்லையா? ஆண்டவர் தெளிவாக கேட்குறார். இந்த பலி பொருட்களை உள்ளும்போது அந்த பலி பொருட்கள் எங்கே படைக்கப்பட்டுச்சு? ஒரு பலிப்பீடத்தில் படைக்கப்பட்டுச்சு. அந்த பலிப்பீடம் குறிக்கும் அந்த கடவுளோடு உறவு கொள்ளவில்லை. அதனால தான் பாருங்கள், பலிப்பீடத்தில் மோசே உடன்படிக்கை செஞ்சு ரத்தத்தை தெளிக்கும் போது கடவுள் மேலே தெளிக்கிறதுக்கு சமம். ஏன்னா அந்த பலிப்பீடம் கடவுளை குறிக்கிறது. இப்பவும் புதிய ஏற்பாடுலையும் அந்த பலிப்பீடம் ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது, தெரியுமா? அதனால தான் அந்த பலிப்பீடத்துக்கிட்ட அந்த வசீகர வார்த்தைகளை சொல்லும்போது 2ஆம் வத்திக்கான சங்கத்துக்கு முன்னாடி ரொம்ப கிட்ட நெருங்குவாங்க. இப்போவுமே குனியணும்னு போட்டிருக்குது மிஸ்ஸல்ல. அப்போ அவங்க ரொம்ப அந்த பலிப்பீடத்துக்கிட்ட போவாங்க. ஏன்னா ஆண்டவர் இயேசுக்கிட்ட நெருங்கி போகிற மாதிரி. ஏன்னா அவருடைய அந்த கான்சக்ரேஷன், அந்த வசீகர வார்த்தைகளை சொல்லுகிறாங்க, இது என் உடல். பலிப்பீடத்துக்கிட்ட நெருங்கி போகும்போது ஆண்டவர் இயேசுவிடம் நெருங்கி போவதற்கு சமம். அப்போ பாருங்கள், அந்த
பொருட்களை உண்ணும்போது அந்த கடவுளோடு உறவு கொள்வதுக்கு சமமாக. அவர் தொடர்ந்து பாருங்கள் 19 வசனத்தில், எனவே சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை அல்லது சிலைகளை பொருட்படுத்த வேண்டும் என்றா நான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக பார்த்தா. ஏன்னா அந்த சிலைகள்லாம் கடவுளே கிடையாது. அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக பைபிள் சொல்லுது அதெல்லாம் பேய்கள்னு சொல்லி. அதுக்கு அதை பொருட்படுத்தணும்னு சொல்ல, அதை வந்து குறிப்பாக கவனிக்கணும்னு சொல்லி நான் சொல்லலை. புனித பவுல் தெளிவாக சொல்ல பாருங்கள். மாறாக சிலைகளுக்கு பலியிடப்பட்டவை கடவுளுக்கல்ல பேய்களுக்கே பலியிடப்பட்டவை ஆகும். நீங்கள் பேய்களோடு உறவு கொள்வதை நான் விரும்பவில்லை. நீங்கள் ஆண்டவருடைய கிண்ணத்திலிருந்தும், இதுதான் பிரச்சனை, பேய்களுடைய கிண்ணத்திலிருந்தும் பருக முடியாதுன்றார். 21வது வசனம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 21வது வசனம். நாம் ஆண்டவருக்கு எரிச்சல் ஊட்டலாமா? நாம் அவரை விட வலிமை மிக்கவர்களா? அவர் பாருங்கள், நீங்கள் ஆண்டவரின் பந்தியிலும் ஆண்டவருடைய மேஜையில் ஆண்டவருடைய பலிபீடத்திலும் பேய்களின் பீடத்திலும் இருந்து பங்கு கொள்ள முடியாது. நம்ம யூக்ரிஸ்டில் நம்ம கத்தோலிக்க ஆலயத்துக்கு சென்று பலிபீடத்திலிருந்து வரக்கூடிய நற்கரணையில் பங்கெடுத்துட்டு அவருடைய இரத்தத்திலும் உடலிலும் பங்கெடுத்துட்டு பேய்களுடைய பலிபீடத்திலிருந்தும் பிறனித்தினுடைய சிலைகளுக்கு படைக்கப்பட்டதிலிருந்தும் நீங்கள் எப்படி பங்கு கொள்ள முடியும்? அது கடவுளுக்கு எரிச்சல் ஊட்டலாமான்னு கேட்குறாரு. ரோமையர் 14ஆம் அதிகாரம் 13 23 வசனத்தில் அது ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை, நீங்கள் சாப்பிட்லான்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அப்படி சாப்பிட்றத பார்த்து உங்கள் கூட இருக்கவங்களுடைய விசுவாசம் பலவீனமாகுது அப்படின்னா அதை உண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பாருங்களேன், பிரச்சனை வந்து இப்போ நம்ம பாட்டுக்கு சாப்பிட்றோம். அப்போ நம்மளுக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஏற்கனவே நம்மளுடைய வாழ்வு முறையில் ஒரு ரேடிக்கலான சேஞ்ச் இல்லை. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்து சகோதரர்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நம்ம எந்த விதத்திலும் வித்தியாசமே இல்லை. ஆனால் ஆதியில் கிறிஸ்தவம் பரவுனதுக்கு காரணமே இவங்களுடைய வாழ்க்கை முறை புதுசாக இருக்குது. நம்ம அப்போஸ்தலர் பணியில் வாசிக்கிறோம். இவங்க ஏன் எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டி இப்படி வாழ்கிறாங்களே, அதை பார்த்து தான் எல்லோரும் கிறிஸ்தவத்துக்கு தழுவுனாங்க, மாறினாங்க. ஆனால் இப்போ நம்ம கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அட்லீஸ்ட் இந்த விஷயங்கள் என்ன, ஏன்னா செயலற்ற விசுவாசம் செத்து விசுவாசம். நம்ம கடவுளை விசுவசிக்கிறோம் அப்படின்னா அது செயலில் காட்டணும். நமக்கு பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் சாப்பிட வேணான்னு போட்டிருக்கு. ஏன்னா அது நம்மளுடைய சகோதரியுடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தும். அப்போது அதை பார்க்குறவங்க, நம்ம குழந்தை நம்ம பார்க்குது, நம்ம போய் சாப்பிட்றோம், ஓ அதுவும் ஒன்று தான் இதுவும் ஒன்று தான், நம்ம இதை பண்ணுறோம் அவங்க அதை பண்ணுறாங்க, அப்படி தான் குழந்தை புரிஞ்சுக்கும். இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு விசுவாசத்தில் வந்து ரொம்ப ஒரு குழந்தையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பலவீனமாக இருக்கிறவங்க எல்லாமே ஒன்றுன்னு நினச்சிருவாங்க. அது எங்கே வெளிப்படும் அப்படின்னா, கடவுளுடைய கட்டளைகளை கண்ணும் கருத்துமாக கடைபிடிக்கிறதுல அவங்க வந்து ஒரு எதிர்ப்பு காட்டுவாங்க, இல்லை ஒரு மெத்தனை போக்க காட்டுவாங்க. அந்தளவு சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் நம்மளுடைய வாழ்கிற முறையிலும் நம்ம வழிபாட்டு முறைகளிலும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் ஒரு வித்தியாசம் தெரியணும். அது வந்து சில சமயம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்காது, உறவுகளில் கஷ்டமாக தான் இருக்கும் சொல்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இல்லை கூட வேலை செய்கிறவங்கிட்ட. பட் வேறு வழி இல்லை. அப்படி நம்ம சொல்லும்போது நம்மளுடைய நடத்தையும் கரெக்டாக இருக்கணும். ஓகே, இவன் கிறிஸ்தவன், இவன் நேர்மையாக இருப்பான், இவன் வந்து சோம்பேறியாக இருக்க மாட்டான், இவன் வந்து இரக்கம் காட்டுவான், இவன் வந்து எல்லாருக்கும் உதவி செய்வான். அப்படி இருந்துக்கிட்டு நம்ம இதை செய்யும்போது அவர்களுக்கு ஓகே இவன் வழிபடுறான், அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையிலையும் இருக்கிறான், ஃபைன் சொல்லிவிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு நம்ம போய் பேசிட்டு நம்ம வந்து தவறாக இருந்தோம் அப்படின்னா, அப்போது நான் வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது கடவுளையும் சேர்த்து நம்ம வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகும். ஸோ இதுலேயும் நம்ம வந்து யோசிக்கணும். அதுக்காக போய் சாப்பிட சொல்லலை, நம்ம முடிஞ்சளவு தவிர்க்கலாம். சில சமயம் ஏதாவது இந்த ஸ்வீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அதை நம்ம கேட்கலாம், ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னா கேட்கலாம். இல்லை நமக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னா, ஏன்னா இந்த நம்ம பின்னாடி நம்ம அடி வாங்குவோம், நம்ம கடவுள் நெருங்க முடிஞ்சளவு அதை வந்து நம்ம வாங்கிட்டு அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமலும் அதை வேறு யாராவது இந்து சகோதரர்களுக்கு நம்ம அடுத்த நாள் கொண்டு போயிட்டு அதை ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ நம்ம அதை கொடுத்துடலாம். அந்த வகையில் நம்ம வந்து அதை வேஸ்ட்டும் பண்ண மாட்டோம், அவங்க மனசையும் புண்படுத்த மாட்டோம். அப்படி கூட நம்ம பண்ணலாம். சரி, தொடர்ந்து வாசிச்சோன்னா அதே 34ஆம் அதிகாரம் விடுதலை பயணத்தில் 29-30 வசனங்களை வாசிக்கிறோம். மோசேவினுடைய முகம் அப்படியே பிரகாசமாக ஒளிர்ந்ததுன்னு, ஏன்னா அவர் ஆண்டவரோடு பேசிகிட்டு இருந்தாராம். அப்போ பாருங்களேன், அதனால் ஒரு தலையில் முக்காடு போட்டுட்டு அவர் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு, ஒரு வேல் போட்டுட்டு. அந்தளவுக்கு அவர் முகம் பிரகாசித்தது. நம்ம பார்க்குறோம் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் உருமாற்றம் அடையும் போது அவருடைய இறைத்தன்மையை காட்டுறாரு.
கடவுளை பார்த்த மோசையோட முகமே ஒளிர்ந்ததுன்னா கடவுளுடைய முகமாகிய ஆண்டவர் இயேசு அவர் அதை மறைத்து வைத்திருந்திருக்கிறார். உருமாற்றம் அடையும் போது பேதுரு யாக்கோபு யோவானுக்கு காட்டும்போது அவருடைய முகம் கதிரவனை போல ஒளிர்ந்தது நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்களேன், அந்த சட்டத்தை அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் மேகத்தில் சூழ்ந்து ஆண்டவர் தந்தை இறைவன் சொல்கிறாரு, இவரே நான் அன்பார்ந்த மகன், இவரே நான் பூரிப்படைகிறேன். அப்போ தான் சொல்கிறாரு, இவருடைய குரலுக்கு செவி சாங்கி, இவருக்கு செவி கொடுங்க. ஏன்னா ஆண்டவர் இயேசு புதிய கட்டளைகளை கொடுக்க போகிறார், புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறார். எவ்வளோ அழகாக அந்த முன்னடையாளமாக மோசே இருக்கிறார் பாருங்களேன். இன்னொன்று பாருங்கள், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7-18 வசனங்கள். இந்த மோசேவினுடைய இந்த ஒளிர்ச்சி பாருங்கள், அதை பற்றி அழகாக கூறுகிறது. கற்களில் பொறிக்கப்பட்ட அச்சட்டம் சார்ந்த திருப்பணி சாவை விளைவிப்பதாக இருந்தும் அது மாட்சியுடன் அளிக்கப்பட்டதாம். இது இந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த கட்டளைகள் விரைவில் மறைய வேண்டியதாக இருந்தும் அம்மாட்சி மோசேயின் முகத்தில் இஸ்ரேல் மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி வீசியது. இப்படி பவுல் சொல்கிறார். அதுவே அப்படி இருந்தது என்றால் தூய ஆவியை சார்ந்த திருப்பணி எத்தனை மாட்சி பொருந்தியதாக இருக்கும். அந்த பழைய கட்டளையே அது சாவு விளைவிக்கக்கூடியது, அது நிறைவு தரக்கூடியத ஒரு ஸ்டார்டிங் கட்டளையே அவ்வளோ மாட்சியாக இருந்துச்சுன்னா முழு நிறைவையும் கொடுத்து தூய ஆவியை சார்ந்த திருப்பணி, இந்த சட்டம், இந்த உடன்படிக்கை எவ்வளோ மாட்சி பொருந்தியதாக இருக்கும். தண்டனை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணியே இத்துணை மாட்சியை பொருந்தியதாக இருந்தது என்றால் அப்படின்னா நீங்கள் சட்டத்தெல்லாம் மீறினா உங்களுக்கு தண்டனை, அப்படி தான் சொன்னுச்சு. அதுவே இவ்வளோ மாட்சி பொருந்தியதாக, தண்டனை அளிக்கக்கூடியதே இவ்வளோ மாட்சி பொருந்தியதாக இருந்தது என்றால் அவர் சொல்கிறார் பாருங்கள், விடுதலை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணி எத்தனை மாட்சி நிறைந்ததாக இருக்கும். தொடர்ந்து புனித பவுல் கூறுறார் பாருங்கள், அன்றைய மாட்சியை ஒப்புயர்வற்ற இன்றைய மாட்சியோடு, இந்த புதிய உடன்படிக்கை மாட்சியோடு ஒப்பிட்டால் அது மாட்சியே இல்லை. மோசே முகத்தில் தெரிஞ்சதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றார். இன்றைக்கி நம்ம புதிய உடன்படிக்கையில் புதிய இந்த திருப்பணியில் நம்ம பார்க்குறது, மறையப்போவது மாட்சி உடையதாக இருந்தால் நிலையாக இருப்பது எத்தனை மாட்சியாக மிகுதியாக இருக்கும். அது மறைஞ்சிருச்சு, ஆனால் இந்த நிலையாக இருக்க போகுது இந்த புதிய உடன்படிக்கை, இது எவ்வளோ அப்போ மாட்சியாக இருக்கும் அப்படின்றார். இவ்வாறு நாங்கள் எதிர்நோக்கி இருப்பதால் தான் மிகுந்த துணிச்சலோடு செயல்படுகிறோம். ஏன் புனித பவுல் அப்போஸ்தலர்கள்லாம் இவ்வளோ துணிச்சலாக செயல்படுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு பழசு எவ்வளோ மாட்சினா புதுசு எவ்வளோ மாட்சியாக இருக்கும். அந்த எதிர்நோக்கு, அந்த ஹோப் இருக்கிறதுனால தான் அவ்வளோ தைரியமாக போய் நற்செய்தியை அறிவிச்சாங்களாம். நமக்கு அந்த ஹோப் இல்லாதான் பிரச்சனை. தொடர்ந்து பாருங்கள், மறைந்து போகும் மாட்சியை இஸ்ரேல் மக்கள் காணாதவாறு தம் முகத்தை மூடிக்கொண்டு மறைத்து கொண்ட மோசேயைப் போல நாங்கள் செய்வது இல்லை. அவர்களின் உள்ளம் மழுங்கி போயிற்று. இன்று வரை அந்த பழைய உடன்படிக்கை நூல்களை அவர்கள் வாசிக்கும்போது அதே முக்காடு இன்னும் அகற்றப்படாமல் இருக்கிறது. கிறிஸ்துவின் வழியாக தான் அது அகற்றப்படும். இன்று வரை மோசேயின் திருச்சட்டம் வாசிக்கப்படும் போது எல்லாம் அவர்களின் உள்ளத்தையும் ஒரு திரை மூடிக்கொண்டிருக்கிறதாம். ஆண்டவருடைய மாட்சி பார்க்க முடியாதவாறு. ஆனால் ஆண்டவர் பால் திரும்புபவர்கள் அந்த திரை அகற்றப்படும். ஆண்டவர் பக்கம் நம்ம திரும்பினோன்னா அந்த திரை அகற்றப்படும். இங்கே ஆண்டவர் என்பது, அவர் தொடர்ந்து பவுல் சொல்கிறார், இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லாத முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கிறோம். இவ்வாறு மேன்மேலும் மாட்சி பெற்ற அவர் சாயலாக மாற்றமடைகிறோம். இவையெல்லாம் ஆவியாராகிய ஆண்டவரின் செயலே. அப்போ பாருங்களேன், நம்ம ஞானஸ்தானத்தின் போது பாவங்கள் கழுவப்படும் போது மோசேவின் முகம் ஒளிர்ந்தது போல் நம்மளுடைய முகம் ஒளிகிறது. ஒவ்வொரு நாளும் ஜெபமால ஜெபிச்சு பாவத்துக்கு பரிகாரம் பண்ணி நற்கருணை திருப்பலியில் கலந்து கொண்டு அந்த சந்திப்பு கூடாரத்தில் போய் நற்கருணை பெற்றுக்கொண்டு நம்ம வர நம்ம ஏற்கனவே ஆண்டவருடைய மாட்சி பெற்ற முகத்தினர்களாக இருக்கிறோம். ஆனாலும் அவர் சொல்கிறார் பாருங்கள், மென்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றம் அடைகிறோம். ஸோ இது பிரிந்து போன சகோதரர் சொல்கிற மாதிரி ஒரு தடவை ஆண்டவர் விசுவசிச்சுட்டு நம்ம மீட்கப்பட்டுட்டோம்லாம் கிடையாது. வாழ்நாள் முழுசும் அந்த மீட்பை இழந்துடாமல் நம்ம வேலைகள் செய்யணும். அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் அதுக்காக உழைக்கணும், ஜெபிக்கணும், உபவாசம் இருக்கணும், திருப்பலியில் கலந்துக்கணும், பைபிள் படிக்கணும், புனிதர்களை பற்றி வாசிக்கணும், நற்கருணையை பெற்றுக்கொள்ளணும். அப்போது அவருடைய மாட்சியினுடைய, ஆண்டவருடைய மாட்சியுடைய சாயலாக ஆண்டவர் எப்படி துவக்கத்தில் தம் உருவிலும் சாயலிலும் நம்மளை படைச்சாரோ அந்த மாட்சியை போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருவோமா.
இதுதான் நம்ம சாகும்போது ஆண்டவருடைய மாட்சியிலும் முழுமையாக இருக்கணும். அவருடைய மாட்சியை பிரதிபலிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். இது நம்மளால் செய்ய முடியாது. நம்ம ஆண்டவரிடம் கேட்க முடியும், ஜெபிக்க முடியும், நம்ம முயற்சிகள் எடுக்கணும். ஆண்டவர் ஆவியானவர் அவருடைய அருளை தந்து நம்மளை மாற்றுவார். இதுதான் புனித பவுல் மோசேவுடைய முகம் ஒளிர்ந்ததுக்கு நமக்கு கொடுக்குற ஒரு விளக்கம். பைபிளிலிருந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து நம்ம பார்த்த விளக்கம் இது. அது முடிஞ்சால் அதை வாசித்து தியானிக்கவும் முயற்சி பண்ணி பாருங்கள். இன்றைக்கான திருப்பாடல் பாருங்கள், ஆண்டவருடைய முகத்தின் ஒளியை, மோசேவினுடைய அந்த பிரதிபலிப்பை நம்ம வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய மகிமை பற்றிலாம் வாசிச்சுட்ருக்கோம். அதில் பாருங்கள், அழகாக கூறப்பட்டிருக்கு முதல் வசனமே, இஸ்ரேலின் ஆயரே. ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, நல்ல ஆயன் நானேன்னு சொல்லி யோவான் 10:11 14வது வசனத்தெல்லாம் சொல்கிறாரு. இங்கே நம்ம வாசிக்கிறோம் இஸ்ரேலின் ஆயரே. அப்படின்னா ஆண்டவர் இயேசு குறிக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது. இஸ்ரேலின் ஆயரே, செவிசாயும், யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, உள்ளிருந்திடும், உங்கள் மகிமையை காட்டுங்க. அது மட்டும் இல்லை பாருங்கள், 80வது அதிகாரம் திருப்பாடலில் 3, 7, 19 வசனங்களில், படைகளின் கடவுளே, எங்களை முன்னைய நிலைக்கு கொண்டிருந்தருளும், எம்மை மீட்டருளும், உமது முகத்தின் ஒளியை காட்டியறலும். இந்த ஆண்டவருடைய முகத்தின் ஒளியை காட்டுறது பின்னாடி நம்ம பாருங்கள், எண்ணிக்கை 6ஆம் அதிகாரம் 24லேருந்து 26. நம்ம புத்தாண்டு திருப்பலியெல்லாம் எப்பயுமே இதுதான் கொடுப்பாங்க. ஆண்டவர் தம்முடைய முகத்தின் ஒளியை உங்கள் மீது திருப்பி பிரகாசிக்க செய்வார். அது ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய முகத்தின் ஒளி நம்ம மேலே படணும். இதை நம்ம ஜெபத்தில் கேட்கலாம். ஆக்சுவலாக ஆண்டவர் உங்கள் முகத்தின் ஒளி எங்கள் மீது திருப்பியறலும். இதெல்லாம் அழகாக ஆவியானவருடைய ஏவுதலை பெற்ற இறை வார்த்தைகள். இதை நம்ம ஜெபத்தில் பயன்படுத்தலாம். இதுதான் தானியேல் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலும், தானியேல் இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் எல்லாரும் நாடு கடத்தப்பட்ட போது அவர் அழகாக ஜெபிப்பார், ஆண்டவரே திரும்பவும் எங்களை முந்தைய நிலைக்கு எங்களை திருப்புங்க, உங்கள் முகத்தின் ஒளியை எங்கள் மீது காட்டுங்க. ஆண்டவருடைய முகத்தின் ஒளியை திரும்பவும் நம்ம மீது காட்டினார்னா நம்ம திரும்பி முந்தைய நிலைக்கு போயிடுவோம். அது மட்டும் இல்லை, அந்த திராட்சை செடியாக இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்க. ஆண்டவர் இயேசு உண்மையான திராட்சை செடியாக இருக்கிறார். நம்மளையும் நம்ம திராட்சை செடியாக ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். பாருங்கள் 14வது வசனத்தில், படைகளின் கடவுளை மீண்டும் வாரும், விண்ணுலகி நின்று கண்ணோக்கி பாரும், எங்களை பாருங்கள் ஆண்டவரே, இந்த திராட்சை கொடியின் மீது பரிவு காட்டும். நம்மளை ஒரு திராட்சை செடியாக ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லலாம், ஆண்டவரே இந்த திராட்சை செடியாக என்ன பாருங்கள், என்னை உங்களோட இணைத்து கொள்ளுங்கள், நீங்கள் தான் உண்மையான திராட்சை செடி, உங்களுடைய கொடிகளாக நாங்கள் உங்களுடைய இணையை நாங்கள் விரும்புகிறோம். 18வது வசனத்தில் பாருங்கள், இனி நாங்கள் உண்மை விட்டு அகல மாட்டோம், எமக்கு வாழ்வு அளித்தருளும், நாங்கள் உமது பெயரை தொழுவோம். ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வு தாங்க, கிவ் அஸ் லைஃப், வி வில் பிரைஸ் யுவர் நேம், உங்களோட பெயரை நாங்கள் மாட்சிப்படுத்துவோம், தொழுவோம். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என்னை விட்டு விலை உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்றார். நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம், ஆண்டவரே திராட்சை செடி என்ன, கொடி என்ன, உங்களோட நாங்கள் இணைந்து கொள்கிறோம் அப்பா, உங்களை விட்டு எங்களை பிரிவிடாதீங்க, ஆவியானவருடைய கனிகள் எல்லாத்தையும் தந்து தந்தையை மாட்சிப்படுத்த எங்களுக்கு உதவி தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நம்மளோட ஜெபங்களில் இந்த திராட்சை கொடி முகத்தின் ஒளியை திருப்பியலும், பேரன்பு மிக்கவர், நீர் கோபம் கொள்வதற்கு தயங்குபவர், நம்பிக்கைக்குரியவர், இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம ஜெபத்தில் பயன்படுத்தலாம். நாளைய தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.